as the chairperson of today's training program is officially called to order. Now, I invite Jayashree Sanjayani for read the JCA Creed mission. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations. The economic justice can best be won by free men through free enterprises. The government should be of laws rather than of men. That Earth's greater treasure lies in human personality, and that serves to humanity is the best work of life. JCI mission to provide development opportunity that empowers young people to create positive change. Thank you, Sanjayani. Once again, good evening, everyone. நம்ம இதுவரைக்கும் 10 ட்ரைனிங் செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால நிறைய பேருக்கு நம்மளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய இம்பாக்ட்ஃபுல் ஆயிருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாகி அவங்களோட பிசினஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம். ஸோ இது 11th செஷன். தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ். It's my immense pleasure and privilege to welcome you all to today's training program. Let me begin by a special welcome to our esteemed chief guest. I'm a big fan of yours, who has graciously accepted our invitation and joined the session. Welcome, JJ PPP Sugandhi Saravanan ma'am. Ma'am, please welcome to the session. I also take this opportunity to welcome our trainer, who is a true educator at heart. Healer in spirit, change maker in action. People, welcome. Please welcome to JCI Soundarya Krishnamurthy ma'am. Ma'am, please welcome to this session. I also extend my regards and special welcome to our President JFM Dhanendra sir, IPP Shivasamy sir, Mentor Suresh Subramanian sir, and of course all participants. Please welcome to the session, whether you are our JC members and non-JC members. Let's make this session engaging, interactive, and impactful. Thank you, and once again, welcome you all. Recognition. Let's move to the recognition. The floor recognizes past, present, future leaders of JCI. Now, let us watch introduction video. President, are you ready? Thank you. Yes. Now, let us watch introduction video of our respected chief guest. கோஆர்டினேட்டர் உமன் எம்பவர்மெண்ட் 2020-2021 ஜெய்பி சேலம் கோச். இவர் பதவி வகித்த இந்த 12 ஆண்டுகளிலும் ஒவ்வொரு துறையிலும் அவுட்ஸ்டாண்டிங் விருதுகளை மட்டுமே எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று சொன்னார் பாரதி. ஆம், இவரை பற்றி பாரதி அன்றே கணித்தார் போல. 2009 ஜேசி சேலம் மெட்ரோவில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் 2012 எல்லோ புல்லட்டின் எடிட்டர், 2013 ஜோன் எடிட்டர், 2014 எல்லோ பிரசிடென்ட், 2015 ஜோன் வைஸ் பிரசிடென்ட், 2014 ஜோன் டைரக்டர் ட்ரைனிங், 2017 ஜோன் செக்ரட்டரி, 2018 ஜோன் பிரசிடென்ட், 2019 ஜேசி இந்தியா கோஆர்டினேட்டர் உமன் எம்பவர்மெண்ட், 2020-2021 ஜெய்பி சேலம் கோச். இவர் பதவி வகித்த இந்த 12 ஆண்டுகளிலும் ஒவ்வொரு துறையிலும் அவுட்ஸ்டாண்டிங் விருதுகளை மட்டுமே வென்றுள்ளார். இவர் வாங்கிய விருதுகள் அனைத்தையும் சொன்னால் இந்த 1 மணி நேரம் பத்தாது. ஆம், இவர் வாங்கிய விருதுகள் அனைத்தையும் சொன்னால் இந்த 1 மணி நேரம் பத்தாது. அத்தனை விருதுகளை பெற்ற இவர் பொது சேவையில் மட்டுமல்ல, தான் சார்ந்த தொழில்துறையிலும் மிகச்சிறந்த பெண்மணி. பெஸ்ட் பிசினஸ் அவார்டு இன் ரோட்டரி, எமர்ஜிங் பிசினஸ் அவார்டு இன் மலேசியா, சாதனை விருது ஃப்ரம் அகரம் வெள்ளச்செட்டியார் கம்யூனிட்டி போன்ற விருதுகளை பெற்ற இவர். நம்மள நிறைய பெண்கள் வெளியே போறக்கே பயப்படுவாங்க. நம்ம கூட இருக்க நிறைய பெண்கள் பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போறக்கே பயப்படுவாங்க. ஆனா இவங்க இது வரைக்கும் ஒரு 54 வெளிநாடுகளுக்கு எத்தனை முறை போயிட்டு இருந்தாங்கன்னு கணக்கே இல்லைங்க. அந்த அளவுக்கு வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தான் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிராண்ட் ராயல் டூர்ஸோட எம்டிங்க. ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போனா செலவாகும். ஆனா இவங்க வெளிநாடு போயிட்டு வந்தா அது வரவாகும். அத்தனை தொழில்துறையிலும் பொது சேவையிலும் சிறந்து விளங்கிய இவங்க கல்யாண வாழ்க்கையிலும் சூப்பரான ஒரு லைஃபுங்க. ஜேசி செனட்டர் சரவணன் சாரை கல்யாணம் பண்றாங்க. ஜேசி கௌதம் அப்படிங்கிற ஒரு குழந்தை இன்னைக்கு பிபிஏ படிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் லண்டன்ல படிக்க வச்சிருக்காங்க. இத்தனை சாதனையும் சொந்தக்காரன ஜேசிஐ பிபிபி சுகந்தி சரவணன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் ஜேசிஐ திருப்பூர் மெட்ரோ பெருமிதம் கொள்கிறது. Thank you, President, and thank you, Shivasamy Anna, for a wonderful intro speech for our
chief guest. Up next, let us get know our dynamic trainer for today's session. Please play the video of our trainer. Good evening, everyone. Today we are in the presence of someone truly special, a woman whose journey is woven with wisdom, healing, and transformation. From civil engineering to counseling, from soft skill training to emotional wellness, she has embraced many roles: educator, healer, leader, and change maker. She has empowered thousands through her awareness programs and therapies, holds prestigious recognitions from UK and Indian bodies, and stands as a pioneer in batch flower therapy in South India. And now, with a great honor and ஓகே admiration, டைம் என்ன அதை போய் அந்த நீ the கேட்டல சுவிட்ச் radiant போடலாமா force போடலாமா behind it all, அந்த today's சுவிட்சை போட்டு trainer, Ms. Soundarya Krishnamurthy. Ma'am, please welcome. Please welcome, ma'am. I would like to invite Chief Guest JC PPP Sugandhi ma'am for Chief Guest Address. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேம் பேசும்போது. எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். மேம் ப்ளீஸ் ப்ரொசீட். Thank you. Good evening. One and all present here. முதல்ல இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜேசிஐ திருப்பூர் மெட்ரோ வந்து இந்த நேரத்துல ஒரு ட்ரைனிங்க்கு ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்க நிறைய முறை திருப்பூருக்கு வந்து டிராவல் பண்ணியிருக்கேன் ஒரு ஜோன் பிரசிடென்டா ஆனும்போது. இன்னைக்கு வந்து நம்ம ஜோன் வந்து 2 இதா இருக்கும்போது 17, 29ங்கும் போது இதையும் தாண்டி என்ன இந்த நேரத்துல ஜேசிஐ திருப்பூர் மெட்ரோ வந்து இன்வைட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து ஜூம்ல நிறைய நாள் நேர்ல வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஜூம் வழியா வந்து நல்ல ஒரு இணைப்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம பிரசிடென்ட் தனேந்தர் அண்ட் விபி ட்ரைனிங் அனிஷா வந்துட்டு இவ்வளவு தூரம் இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்துறோம் என்னங்கிறது வந்து இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எங்களோட மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் பெனிஃபிட் அடையணும், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கான முயற்சியில வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டாபிக் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ட்ரெயினர் சௌந்தர்யா வந்திருக்காங்க. உண்மையிலேயே ஜேசிஐ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க அப்படிங்கறதுல வந்து முழுமையான இதை வந்து திருப்பூர் மெட்ரோ வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு இன்னொரு தடவை என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய லேர்னிங் வந்து நீங்க கத்துக்கணும். மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு புதுசா உள்ள வந்திருக்கீங்க, ஜேசிஐ அண்ட் நான் ஜேசிஐ மெம்பர்ஸ். நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நிறைய லேர்ன் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கில்ல வந்து வளர்த்திக்கிறதுக்கு வந்து நிறைய உறுதுணையா இருக்கும். நிறைய ப்ரொஃபைல்ல வந்து ஆட் ஆன் பண்ணும்போது அத யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி பெருமையா பேசுறப்ப ஆசையா இருக்கும். ஆனா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து ரொம்ப அழகா வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சிவசாமின்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம என்னதான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்ல வந்து டெய்லி காலையில ஈவினிங் போயிட்டே இருக்கும்போது ஜேசிஐ மாதிரி ஆர்கனைசேஷன் ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது நம்மளைய பெருமைப்படுத்தும் போது இவ்வளெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் எது வந்தாலும் நம்ம கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும் ஜேசிஐல. நிறைய பேர் வந்து என்னைய இருப்பீங்க, எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் புதுசாவும் வந்திருப்பீங்க, என்னை பத்தி தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஜோன் 17ல வந்து 2018ல ஒரு ஜோன் பிரசிடென்டா இந்த மண்டலத்தை ஹேண்டில் பண்ணதுல ஒரு சக்சஸ்ஃபுல் ஜேர்னி அப்படின்னே சொல்லலாம். ஒரு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்க ஒரு நியூ மெம்பர்ஸையும் இதுல இருப்பீங்க. இதுல இவ்வளவுலாம் இருக்கா அப்படிங்கும்போது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு ஜென்ஸ் வந்து அவ்வளவு சாதாரணமா எங்க வேணாலும் போயிடலாம், டிராவல் பண்ணலாம். அவங்க வந்து ஆனா வந்து ஒரு லேடியா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன்லாம் தேவையா, இதுல ஏன் நம்ம சொசைட்டிக்கு பின்னாடி பேசும்போது நம்ம முதல்ல வந்து நம்மள அனுப்புனது பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில இது போய் இந்த சொசைட்டில இது ஜேசிஐல கத்துக்கிட்டா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்பல. ஆனா உண்மையாலும் இதுல சேர்ந்து இதுல கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு 2004-5ல நான் இருந்ததுக்கும் இன்னைக்கு வந்து 2025ல இருக்கிறதுக்கும் மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து கொடுத்ததுக்கு வந்து முதல் காரணம் ஜேசிஐ அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப சூட் ஆகும். இன்னைக்கு வந்து எமோஷனல் பத்தி பேசுறது,
அதிகமா வந்து எமோஷனல் எங்க தொடுவோம் அப்படின்னா ஜென்ஸ் லேடிஸ் கம்பேர் பண்ணும்போது டக்குன்னு ஒரு கோவம் வர்றது பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் அப்படின்னு சொல்றதை நான் உண்மையா ஒத்துக்க முடியும். அந்த இடத்துல இதையும் தாண்டி நம்ம ஃபேமிலியில இதெல்லாம் போகணுமா அப்படின்னா நம்ம அந்த இடத்துல எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பிரான்ச் வந்து நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு லெவல்ல. அதையும் தாண்டி எங்கள் கூட ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா 100 ஸ்டாஃப் மேல ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரு லேடியா வந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு அடுத்தடுத்த லெவல் கொடுக்கும்போது ஆனா எனக்குள்ள நான் வந்து உணர்வேன் இவ்வளவு தூரம் நம்மளுக்கான இதை கொடுத்துருக்காங்க. ஒரு மேனேஜிங் டைரக்டருங்கிற ஒரு போஸ்ட் வந்து நம்ம கம்பெனில வந்து நம்பி கொடுத்துருக்கிறத எந்தவித எமோஷனல் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் மீறி ஒரு சின்ன ஸ்மைல் அந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளால மூவ் பண்ண முடியும். என்னதான் நம்மள வந்து சொசைட்டில வந்துட்டு இப்ப கம்யூனிட்டி பேஸ்லயும் பார்க்கும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகல அப்படின்னா வேற மாதிரி அவங்க தாட்ஸ் இருக்கும். ஆனா அதே சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த தாட் வேற மாதிரி இருக்கும். ஆனா அதை கொண்டு வர்றதுக்குள்ளார நம்ம இடையில இன்பிட்வீன் இருக்கும்போது ஒரு எமோஷனல் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே ஸ்டக் ஆயிடும். அடுத்த நகரம் ஏன்னா இதெல்லாம் நம்ம போய் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் அப்படிதான் இருக்கும். அதே அது தாண்டி நம்ம மீறிட்டோம் அப்படின்னா அதையும் நம்மளால மீள முடியும் அப்படிங்கிறதுல வந்து என் லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளோட உணர்வுகளை வந்து நாம கட்டுப்படுத்தாவிட்டா நம்ம அடுத்தவங்க வந்து நம்மளோட உணர்வுகளை வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால நம்ம உணர்ச்சிகளை வந்து நம்ம கோபத்தை யாராவது அதிகமா நம்ம பேசும்போதோ நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா கண்டிப்பா அவங்க அடுத்த நிமிஷம் அமைதியாயிடுவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஸ்டாஃப் வந்து ஹேண்டில் பண்றதுல ரொம்பவுமே டஃப்பா இருக்கும். நான் வெளியில டிராவல் பண்ணும்போதெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களை சுத்திலையும் நீங்க வந்து எப்படி உங்களோட ஸ்டாஃபை வந்து ஹேண்டில் பண்றீங்க, அவங்கள வந்து எங்க போனாலும் உங்களோட பாண்டிங்லயே இருக்கீங்க, அதே போல இவ்வளோ ஸ்டாஃப் வந்து ரொம்ப வருஷமா அவங்களோட நீண்ட காலத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது எங்கள்கிட்ட எல்லாமே ஒரே விஷயம்தான். அவங்கள வந்து ஒரு கைண்ட்னஸா வந்து வச்சுக்கிறது. அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் அவங்கள கரெக்ஷன் பண்ணி அடுத்த லெவலுக்கு உடனே நாங்க ஒரு எமோஷனலா அந்த இடத்துல கொடுத்தோம். அவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வெளியில தான் போக தோணும். ஆனா அதே அவங்க பண்ண தப்ப நாங்க அது கரெக்ஷன் பண்ணி அவங்கள கைடு பண்ணிட்டு வர்றதுனால அவங்க எங்களோட தொடர்ச்சியா சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபுமே இங்க கிட்டத்தட்ட 18 வருஷம் கண்டினியூவா இருக்கிற ஸ்டாஃபும் இருக்காங்க, நியூவா ஜாயின் பண்ண ஸ்டாஃபும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் எங்களால ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னைக்கு 11 பிரான்ச்சுக்கு வந்து மூவ் பண்ண முடியுது. நிறைய விஷயங்கள் இது எல்லாமே அடுத்தடுத்து ஒரு ட்ரைனிங்லயும் நாங்க பார்த்துட்டே இருக்கிறது தான். இந்த மாதிரியான ஜேசிஐல வந்துட்டு இன்னும் நிறைய ட்ரைனிங்ஸ் வரும். இது எல்லாமே நாங்க எங்க இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜேசிஐல மட்டும்தான். ஒரு ஈவெண்ட் ஒரு ட்ரைனிங்கு நான் லேர்ன் பண்றத ஒரு விஷயமாவது அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு எங்களோட லைஃப்ல நாங்க மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது மாதிரியான ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், உங்க லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தந்த ஜேசிஐ திருப்பூர் மெட்ரோக்கு என்னுடைய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப ப்ரெஷியஸான வேர்ட்ஸ். நாங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. Now I officially hand over the floor to the trainer. President, okay தானே? Hello President. ஹோஸ்ட் மட்டும் மாத்தி விடுறீங்களா? ஓகே மேம், உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை தானே? மேம் உங்களுக்கு ஓகே தென் அப்படி யூ கேன் கோ ஆன். ஓகே மேம், this is time for you. Yes. Thank you Anisha and thank you chief guest actually அவங்க ஃப்ளோரை ஷேர் பண்ணதுக்கு. மேம் உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே ரொம்ப எம்பவரிங்காக இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்குமே அது தேவை. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அது ரொம்ப தேவை. நம்ம வெளியே வந்தால் தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்துக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் சச் அ ஒண்டர்ஃபுல் தாட் மேம். அண்ட் தேங்க்யூ பிரசிடென்ட். அண்ட்
நம்ம அனீஷா விபி ட்ரைனிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்குமே ஸோ மச் ஐ எம் வெல்கமிங் யூ ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்மளுடைய டாபிக் என்னன்னா கமெண்ட் யுவர் எமோஷன் லீட் யுவர் லைஃப். ஸோ அதை என்ன நினைச்சு இந்த டாபிக்ல நமக்கு என்ன கிடைக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ டிஸ்கஷன் செஷன் தான். நம்ம வந்து இன்ட்ராக்டிவா கொண்டு போனாதான் எமோஷன்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன கமெண்ட் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் லீட் யுவர் லைஃப்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எஸ், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ், ரைட். இமோஷன்ஸ் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். அதுக்கு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண இமோஷன்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு தாட் இதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? ஆமாங்க. எஸ் எஸ் எஸ். வேற நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுன்னு நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். எஸ். And this is சௌந்தர்யா கிருஷ்ணமூர்த்தி. நான் எமோஷனல் இன்டெலிஜென்ட் கோச், பேச்சுலர் மென்டார், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் நிறைய கொடுத்துருக்கோம். பேரண்டிங் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ஆல்சோ ஏர்லி லிட்ரஸி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஸோ ஓகே, இப்போ கமெண்ட் யுவர் எமோஷன். ஸோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன பேப்பர், எனி பேப்பர், நியூஸ் பேப்பராக இருந்தாலும் ஓகே. சின்ன பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எஸ், எடுக்கலாமா? எஸ். சோ அதுல வந்து எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுங்க. அதுல வந்து உங்களோட நேம் எழுதுங்க. உங்களோட நேம். எஸ். உங்களோட எஜுகேஷன், என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க, என்னென்ன டிகிரிஸ் வச்சிருக்கீங்க, உங்களோட எஜுகேஷன். எஸ் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. மேம் எதுக்குன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து உங்க டிஸ்பிளேல வந்து தெரியுதுங்களா? மேம் ஷேர் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன். கிளியரா தெரியுது, போன்லயும் நல்லா கிளியரா தெரியுது பிரசிடென்ட். ஒரு சின்ன பிரிவிலேஜிங் சார். சொல்லுங்க மேம். சாரி, இப்போ நீங்க என்ன சொன்னீங்க நான் நோட் பண்ணல, அதுக்குள்ளார ஒரு கால் வந்துருச்சு. சாரிங்க மேம். நான் ஓகே, நோ இஷ்யூஸ். ஒரு சின்ன பேப்பர், ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல உங்க நேம், உங்க எஜுகேஷன், நீங்க இப்ப என்ன டெஸ்டினேஷன்ல இருக்கீங்க, which is என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, உங்க நேம், உங்க எஜுகேஷன், இப்போ உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றத எழுதுங்க. ஓகே 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 மேம். ஓகே ஓகே. எஸ். என்னென்னலாம் இருக்கோ, நீங்க ஜேசில இருந்தாலும் ஓகே, இல்ல வெளியே ஏதாவது ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, எனிதிங் இஸ் ஃபைன். உங்களோட ப்ரொஃபஷன் எல்லாமே எழுதுங்க. ஓகே ஓகே. சிஸ்டம் பவர் கேபிள் எங்க இருக்குன்னு. எஸ், எழுதியாச்சா? எஸ், எழுதியாச்சு. எஸ். அப்படியே அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணுங்க. நல்லா குட்டியா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எஸ். உங்க ஃபிஸ்ட்ல வச்சுக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எஸ். நல்ல ஸ்பீடா சுத்துங்க. ஸ்பீடா, நல்ல ஸ்பீடா, எவ்வளவு ஃபாஸ்டா உங்களால சுத்த முடியுமோ சுத்துங்க. எஸ். அப்படியே தூக்கி போட்டுருங்க. எஸ். இப்போ நம்ம என்னன்னா எமோஷன்ஸ் கத்துக்க வந்திருக்கோம், ரைட்? ஸோ எமோஷன்ஸ் கத்துக்க வரும்போது இது எதுவுமே தேவை கிடையாது. ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம முன்னாடி உட்காடுறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் நீங்க உங்க எமோஷன்ஸுக்கு கொடுக்கறது என்னன்னா, ஐ எம் ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். ஸோ மற்றது எல்லாம் தேங்க்யூ சார். ஸோ திஸ் இஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் அ சிம்பிள் கமெண்ட். ஒரு கமெண்ட் கொடுத்து நம்மளுடைய இது செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். எமோஷன் பேசுறோமே, வாட் இஸ் எமோஷன் ஆக்சுவலி? அது எங்க இருந்து வருது? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். திஸ் இஸ் இன்டராக்டிவ். வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா போகும். ஸோ இன்டராக்டிவா இருந்தா தான் நல்லா இருக்கும். நம்ம நினைச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது எமோஷனல் ஆயிருவோம். நினைச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது எமோஷன். அத எப்படி, அந்த எமோஷன் எங்க இருக்கு? ஆப்போசிட்ல இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கையில இருக்கு. ஓகே ஓகே. வேற மைண்ட்ல இருந்து வருதுங்க மேடம். சப்கான்ஷியஸ் மைண்ட் மேடம். சப்கான்ஷியஸ் நம்ம மனசுதான். நம்ம மனசுதான். ஓகே. வேற வேற அதாவது நினைச்ச விஷயம் நடக்கும்போது வந்து உணர்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும், நடக்கலைங்கும் போது நெகட்டிவா இருக்கும். நெகட்டிவ் ஆயிடும். ஆமா, உணர்வுகள் நினைச்சது நடந்துருச்சுன்னா பாசிட்டிவ், நடக்கலைன்னா நெகட்டிவ், கோவம் எல்லாமே வரும். எஸ்.
ஓகே. ஸோ எமோஷன் அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா நம்ம பிரெயின்ல இருந்து வருதுன்னு எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு வந்து அது எங்க இருக்குன்னா நம்ம பிரெயின்ல ஃபிஸ்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு பாதாம் சைஸ்ல எமிக்டாலான்னு சொல்லி ஒரு பாதாம் சைஸ்ல ஒரு திங் இருக்கும், ஒரு ஆர்கன் மாதிரி. ஸோ அதுதான் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறது, நமக்கு நினைவுகள், தாட்ஸ் கொடுக்கறது சரி, ஃபீலிங்ஸ் கொடுக்கறதும் சரி, அதுக்கு பிஹேவியர் சேஞ்ச் பண்றதும் சரி, எல்லாமே அந்த எமிக்டாலால தான் இருக்கு. ஓகே, ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேம். எஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரெயின் லிம்பிக் சிஸ்டம். இந்த கிரீன் கலர்ல ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளை கம்ப்ளீட்டா ஆட்டி படைக்கிறது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஹைஜாக் பண்ண போறோம் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு ஒரு டிப்பா நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ டுடே. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து நிறைய கடந்து வந்துட்டோம். ஸோ அரௌண்ட் 30-35 அந்த மாதிரி வந்திருக்கலாம், ஈவன் 90 கிட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து கடந்து வந்தோம் சின்ன வயசுல? இப்போ சைல்ட்ஹுட் எடுத்துக்கலாம். சைல்ட்ஹுட்ல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம்? எஸ், ப்ராப்ளமே இல்லையா? ஜாலியா இருந்துச்சா? சொல்லுங்க. இன்டராக்டிவ். இப்ப இருக்கிற ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணும்போது ஜாலியா தான் இருந்ததுங்க. இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? அப்போ இப்போ குழந்தைங்கிட்ட என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அடமென்சி, கரெக்டா? எல்லாருமே அடமென்சில வந்து இப்போ பீக்ல இருக்காங்க நம்ம பசங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, சொல்லுங்க சார். அதாவது சின்ன பிள்ளைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது பாத்தீங்கன்னா உன்னால முடியாது, இது எதுக்கு தேவையில்லாம செஞ்ச. எஸ், டிஸ்கரேஜ் பண்றது கண்டிப்பா. புல்லிஸ் நிறைய இருக்கும், தேவையில்லாத விஷயம். ஆமா, அது சொல்லுவாங்க. புல்லிஸ் நிறைய இருக்கும் இல்லையா? நீ என்ன குண்டா இருக்க, இல்ல ஒல்லியா இருக்க, கருப்பா இருக்க, குட்டையா இருக்க, அந்த மாதிரி நிறைய புல்லிஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். இப்ப இருக்கிற பசங்களுக்குமே அது இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், சிப்ளிங்குள்ள சண்டை ஜாஸ்தி வரும். நீயா நானா, அம்மா என் பக்கத்துல தான் படுக்கணும், உன் பக்கத்துல படுக்கக்கூடாதுன்றதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன ஃபுட்டு வேணும்ன்ற வரைக்கும். இப்ப வந்து பசங்க ரொம்ப விவரமான பசங்க, ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க, நான் வரும்போது இது இருக்கணும் சாப்பிட்றதுக்குன்னு. நம்ம என்ன போட்டாலும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அந்த மாதிரி பசங்க வந்திருக்காங்க. மெயினா இப்போ பசங்க கிட்ட நான் பார்த்த கேசஸ்ல பாத்தீங்கன்னா, மெயினா அவங்க விஷயம் அமேசான்ல அவங்களே ஆர்டர் போட்டுருவாங்க, வர்றது அதுவே வந்துடும். போடலைன்னா அன்னைக்கு வீட்டுல இருக்கு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அண்ட் மெயினான விஷயம் மொபைல் அடிக்ஷன். அது இப்ப இருக்கிற பசங்களுக்கு, அவங்களுக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்கிற காமன் ப்ராப்ளம் வந்து மொபைல் அடிக்ஷன். ஸோ சைல்ட்ஹுட்ல நம்ம இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வருவோம். அண்ட் 10th 12th வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியர் ஜாஸ்தி இருக்கும். மார்க் எப்படி வரும், எப்படி பண்ண போறோம். ஸோ எக்ஸாம் ஃபியரை வந்து அதுக்கப்புறம் கடந்து வருவோம். அடோலசன்ட் ஸ்டேஜ் வருவோம், ஒரு டீனேஜ் வயசு வரும்போது அங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்போம்? எஸ், சொல்லுங்க. லவ் ஃபெயிலியர், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அம்மா அப்பா கூட சண்டை, நம்ம என்ன சொன்னாலும் அப்பா அம்மாவுக்கு புரியாது, ரைட்? வேற என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சொல்லுங்க. எஸ் மேம், நீங்க சொன்னது கரெக்ட். எங்க அம்மா கூட எல்லாம் இப்ப நினைச்சா வருத்தப்படுறேன், நானு ரொம்ப ஃபீல் பண்றேன். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பேன். சொல்லவே கூச்சமா இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன், பரவாயில்ல, என் தப்ப உணர்ந்ததுனால. எங்க அம்மா அடிக்கிறதுக்கெல்லாம் நான் கை ஓங்கியிருக்கேன், அந்த அளவுக்கு நான் கோவக்காரியா இருந்தேன். இன்னைக்கு அப்படியே வந்து சைலண்டா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு லைஃப வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த கோவம் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இருக்கு. எஸ் எஸ் எஸ், அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கோவப்படுவோம். வேற ஏதாவது? வேற என்ன விஷயம் செய்யணும்னு நினைப்போம். பிரஷர், டீச்சர்ஸ் கிட்ட அந்த பிரஷர் இருக்கும். எது சார்? நம்ம ஸ்டடி பிரஷர் இருக்கும். 10th 12th காலேஜ். எஸ் எஸ் எஸ், அத காலேஜ்ல என்ன கரியர் எடுக்கிறதுன்ற பிரஷர் இருக்கும் கண்டிப்பா. வேற சார்? நந்தா சார், நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு டாஸ்க் நம்ம செய்யணும்னு நினைப்போம், ஆனா நீ ஏன் செய்யற, உனக்கு தேவையில்லை, பேசாம இரு அப்படிம்பாங்க. ஆமா, டிஸ்கரேஜ் பண்றது ஆப்வியஸா அது சொல்லுவாங்க. எஸ் எஸ், இப்போ உனக்கு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. வேற? ஏன்னா நமக்குள்ளேயே வந்துட்டு மூட் ஸ்விங்ஸ், ஏன்னா பாடி சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயே நமக்கே வந்து நம்மளை பிடிக்காது ஃபர்ஸ்ட் அந்த டீனேஜ்ல. ஸோ அதையுமே நம்ம கடந்து வருவோம். ஸோ ஒரு கெரியர் பில்ட் பண்ணிட்டோம், காலேஜை முடிச்சிட்டோம். நான் ஒரு கேஸ் சொல்றேன். நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்றோம் இல்லையா? இப்போ ஒரு பையன் என்கிட்ட வந்து ஒரு நைட் அரௌண்ட் ஒரு 8 மணிக்கு கால் பண்ணான்.
கால் பண்ணிட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, பாண்டியன் அவன் பேரு, காலேஜ் ஃபைனல் இயர், 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். கால் பண்ணிட்டு, மேம் எனக்கு வந்து சூசைடல் தாட் வருது, எனக்கு உடனே தெரப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா 8 மணிக்கு கூப்பிட்டு சூசைடுன்னு சொல்ற, நான் எங்கடா போய் மாட்டுறது, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, நீ பொறுமையா தூங்கு, நாளைக்கு வா, அவனுக்கு வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்தான். ஒரு பையன் இப்படி வந்து சூசைடல் தாட்ல வந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க யூஸ்வலா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலில ஸ்ட்ரெஸ் இருக்கும். எஸ், ஃபேமிலி பிரஷர். ஓகே, வேற செகண்ட் லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர், கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் இருக்கும். எஸ், தேர்ட் ஒன் ஸ்டடி இஷ்யூ இருக்கும். ஸ்டடி ஏதாவது, எஸ் எஸ், அரியர் ஏதாவது வச்சிருந்தாங்க, கேட்ட பொருளை வந்து வாங்கி தரல அப்படிங்கிற ஒரு காரணத்தால. கேட்ட பொருள் வாங்கி தரல, கண்டிப்பா அதுக்கு இருக்கும். வேற ஸ்டாஃப் ஏதாவது திட்டிருந்தாங்கன்னா அதுக்கு கண்டிப்பா மிரட்டுறதுக்காகவாச்சும் ட்ரை லவ் பண்ணுவாங்க. ஃபெயிலியர் இருக்குமா? லவ் ஃபெயிலியர் சொல்லிட்டாங்க. வேற கம்பேரிசன், எஸ் எஸ் எஸ், கம்பேரிசன் இருக்கும் கண்டிப்பா. வேற இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், ஆல்கஹால். யா, ட்ரக் அண்ட் ஆல்கஹால், எஸ் எஸ் எஸ், மேஜர் ரோல் நவடேஸ், கண்டிப்பா அது இருக்கலாம். வேற அவ்வளவுதான். ஏதாவது பிரச்சனையில மாட்டியிருப்பாங்க, தப்பு சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அவன் கடைசி எனக்கு தான் கால் பண்ணான். எனக்கு அதுதான் எனக்கு இந்த பையன் என்கிட்ட வந்துட்டான். ஸோ ஐ எம் ஆஸ்கிங் ஹிம், என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, என்ன லவ் ஃபெயிலியரானா, இல்ல மேம் நான் உங்ககிட்ட அமிச்சதே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், நீ போய் அந்த மேடம் பாரு, நான் அமிச்சதே அவங்க தான் சொன்னா. ஸோ லவ் ஃபெயிலியரோ ரிலேஷன்ஷிப் பிரச்சனையோ கிடையாது. ஃபினான்ஸ் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, இல்ல அவங்க அம்மா வந்து இங்க பூ மார்க்கெட்னு ஒன்று இருக்கு, ஸோ அங்க வந்து பிசினஸ் பண்ணிருக்காங்க, ஷீஸ் சிங்கிள் மதர் தான், பட் நல்லா இருக்காங்க, ஸோ அதுவும் பிரச்சனை கிடையாது. அப்ப என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவ வந்து ஜான்வரி மந்த், லாஸ்ட் ஜூலை வந்தாங்க, ஜான்வரி மந்த் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தாராம். என்ன வீடியோ பார்த்த அப்படின்னா, அது என்ன சேனல்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான். என்ன வீடியோனா, இறந்ததுக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருக்கான். அதுவும் வந்து மேக்ஸிமம் சம் ரிலீஜன் அந்த மாதிரிலாம் போச்சு. ஸோ அது செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்கணும் மேம், அதனால சூசைடல் தாட் எனக்கு ஜாஸ்தி வருது. இந்த மாதிரி கேஸை எங்க போய் சொல்றது? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்காததெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க. எங்க இருந்தோ கொஞ்சம் சரி, அது அந்த என்ன சேனல்னு சொல்லு, நான் பாக்குறேன், அப்படி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்னா, இல்ல மேம் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது ஆயிடும், உங்களுக்கு சூசைடல் தாட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், அதுவும் அடாலசன்ட் பீரியட்ல இந்த மாதிரி பிரச்சனைகளுமே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடாலசன்ட்டை தாண்டிட்டோம், நம்ம வந்து கரியர் எடுத்தாச்சு, ஜாப் போயாச்சு. ஸோ ஒரு அடல்ட்டா நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இப்போ? 22 லவ் ஃபெயிலியர். ஓகே, இப்பவும் லவ் ஃபெயிலியர் இருக்கலாம். எஸ் எஸ், கண்டிப்பா ஒன்னு. அப்புறம் படிச்சு முடிச்சிட்டா இன்னுமா வேலைக்கு போகாம வீட்டு இன்னுமா வேலைக்கு போகலன்னு சொல்லுவாங்க. எஸ், ஃபினான்ஸ் இஷ்யூஸ், எஸ் எஸ், அது வரும். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டோம்னாலும் எப்படி அங்க ஒர்க் பண்றோம், அங்க இருக்கிற ப்ரெஷர் கண்டிப்பா வரும். டாஸ்க்ஸ் இருக்கும், அந்த டாஸ்க் கம்பேரிசன் இப்போ இருக்குங்க. அவங்க அது பண்றாங்க, இது பண்றாங்க, அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, நீ ஏன் இப்படி இருக்க, இன்னும் நீ ஏதாவது ஜாப் போனா பிசினஸ் பண்ணலாம்ல, பிசினஸ் போனா ஏன் இதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், நீ ஜாப் போலாம்ல, ஏதோ ஒண்ணு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். வேற மேரேஜ் ஆயிடுச்சு, இயலாமை கண்டிப்பா, இயலாமை கண்டிப்பா இருக்கும். சோ அப்போ மேரேஜ் ஸ்டேஜ் வந்துருச்சு, மேரேஜ் பண்ணிட்டீங்க, அதுல லவ் மேரேஜாவும் இருக்கலாம், அரேஞ்ச் மேரேஜாவும் இருக்கலாம். சோ அதுல என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்? இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் இது வரைக்கும் பார்த்தது பிரச்சனையே இல்ல, அப்படிதானே? எஸ் எஸ், கண்டிப்பா. சோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. வேற என்ன இருக்கும் அதுல? இன்கம் இஷ்யூ இருக்கு மேடம். இன்கம் இஷ்யூஸ் இருக்கு. ஆமா, வருமானம் பத்தலன்னு இருக்கும். குழந்தை, எஸ் எஸ் எஸ், ஆமா, குழந்தை பாக்கியம் இல்லன்னு இருக்கும், வந்துச்சுன்னா தூக்கம் இல்லன்னு இருக்கும், அதுக்குள்ள மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். எஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சொசைட்டிஸோட ப்ரெஷர் இருக்கும். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தி இருக்கும். நான் சொன்னதை நீ கேட்க மாட்டேங்க முடியாதுங்க. என்னங்க சார்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் இந்த அன்யூனியம் இருக்கு. எஸ் எஸ் எஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பா. எங்களுக்கு லேடிஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இது வந்துட்டே இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கும். அதாவது நம்ம பேசணும்னா அந்த டைம்ல கேட்கறதுக்கு யாரோ கேட்க மாட்டாங்க, கேட்டுட்டு 100% தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங். பொசசிவ்னஸ் இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பார்க்க முடியாது. அது லவ்லையுமே இருக்கும், பட் கப்பிள்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன் பொசசிவ்னஸ் வருதுன்னா, இன்லாஸ் தான் அங்க மேஜர் ரோல் பிளேஸ் பண்ணுவாங்க. நானா நீயா,
நான் தான் ஃபர்ஸ்ட் நிக்கணும், செகண்ட் தான் அடுத்து வரணும். ஸோ இன்லாஸோட ரிலேஷன்ஷிப் அந்த பிரச்சனைகளும் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். பிட்ரேயல், துரோகங்கள் நிறைய பார்க்குற சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு வரும். துரோகங்கள் இருக்கும், முதுகுல குத்துவாங்க, பயம், கவலைகள், பயம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. ஹெல்த்தை பத்தின பயம் இருக்கும், குழந்தைய பத்தின பயம் இருக்கும், ஃபேமிலி பார்ட்னரோட அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும்னு பயம் இருக்கும், லைஃப் எப்படி எடுத்துட்டு போறோன்ற பயம் இருக்கும். ஸோ எல்லா விதமான பயமுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இத்தனை விதங்கள் நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா, இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றோம்? இப்போ வந்து ஒரு கப்பிள் வீட்டுல சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கப்பிள் சண்டை போடுறாங்க, ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் கேட்கவே மாட்டாங்க, இல்ல ஒய்ஃப் சொல்றத ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஹஸ்பண்டா இருந்தா என்ன பண்ணுவாங்க? விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா, ஐயோ வேணா சாமின்னு போயிடுவாங்களா? ரெண்டும் ஒண்ணுதான். டீசெண்டா, ஓகே, சாரி டீசெண்டா சொல்றீங்க, ஓகே போயிடுவாங்க. ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் வந்து திட்டிட்டு இருக்காரு, ஏதோ சம்திங் இருக்கு, ஒய்ஃப் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒய்ஃப் கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணுவாங்க மேடம், காட் கிட்ட. சார் சண்டை போட்டு இருக்கும்போது எங்க சார் காட் கிட்ட போவாங்க? அங்க முடிச்சிட்டு தான் பிரச்சனை இல்லாம இருக்கணும். கேக்கல, முடிச்ச பிறகு சண்டை போட்டு முடிச்ச பிறகு பாத்திரங்கள் சவுண்ட் கேட்கும். ஆமா, எதையா தூக்கி போடுறது, டம டமன்னு உருட்டுறது. எஸ், பாத்திரங்கள். வேற வேற சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடுல காமிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு போறதுல எல்லா வேலையும் பண்ணுவாங்க. வேற போட்டு அடிப்பாங்க, அம்மா வீட்டுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது இருக்கும். எல்லாருமே குழந்தைகள் அடிப்பாங்க, குழந்தைகிட்ட கோவத்தை வந்து இங்க அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க அடிச்சிருவாங்க. ஆமா கண்டிப்பா. பாத்திரம் கிடைச்சாலும் எடுத்து வீசுவாங்க. அதுதான் நிறைய ரோல் பிளே பண்ணுது போலயே, நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், எங்க பாத்திரத்தை தூக்கி போடுறது. இப்ப ஜென்ஸுக்கும் வந்து எதை தூக்கி போடுவாங்க? அமைதியா போயிருவாங்க. என்ன தூக்கி போடுறாங்க? அமைதியா போயிருவாங்க. அவ்வளவு நல்லவங்களா சார்? டிவி ரிமோட், எஸ், கீ, டிவி ரிமோட், பர்ஸ், ஏதாவது. மொபைல் மட்டும் போட மாட்டாங்க, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால அதெல்லாம் போட மாட்டாங்க. எஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்றோம், ரைட்? ஒரே நிமிஷம், நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீனு. ஸோ இதை வந்து 4F ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4F ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்னன்னா, 4 விதமா நம்ம வந்து பிரச்சனைகளுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவோம், டக்குன்னு ரியாக்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஃபைட் ரெஸ்பான்ஸ்னா என்னன்னா, டக்குன்னு தூக்கி போடுறது, ஏதாவதுன்னா டக்குன்னு தூக்கி போட்டுறது. இது வந்து யாரு பண்ணுவாங்க? இந்த 4 ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு யாரு பண்ணுவாங்கன்னா, உங்க மண்டையில இருக்கிற அந்த பாதாம் சைஸ் எமிக்டாலா தான் பண்ணும். இது எல்லாமே உங்களை பண்ண வைக்கிறது அந்த எமிக்டாலா தான். ஓகே, சோ தூக்கி போடுறது, இல்லைன்னா வார்த்தைகள் அப்யூசிவா வார்த்தைகள் ஜாஸ்தி விடுறது, இல்ல இரிட்டேட் ஆறது, இல்லைன்னா வந்துட்டு கதவை டம்முன்னு சாத்திட்டு போயிருவாங்க. எஸ், ஸோ அந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிறது, இல்ல அவங்களே அடிச்சுப்பாங்க, தலையில அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஏதோ எதுலயோ போய் டம்முன்னு அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். சார் சொன்னீங்க இல்லையா, நான் அந்த இடத்த விட்டு முதல்ல போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. எதுக்கு இதுக்கு மேல பேசணும்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும், நம்மளால முடியாது, இப்போதைக்கு இது அமைதியாகிறதுக்கு நம்ம அங்க இருந்து போயிடலாம். இது மேக்சிமம் ஜென்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க பண்றது ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். போனவங்களுக்கான பிளேஸ் எதுன்னா ஒர்க் தான். ஸோ அவங்களோட கம்ப்ளீட்டா அதை டைவர்ட் பண்ணி ஒர்க்கஹாலிக் ஆயிடுவாங்க. நிறைய வேலையில டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது, டிஃபிகல்ட்டி டு ஸ்டில், அது உட்கார முடியாது. ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும். அவங்களுக்கு ஓசிடி பிரச்சனையில ரொம்ப சுத்தமா இருக்கணும், ரொம்ப ஏன்னா அவங்களுடைய அந்த அந்த ட்ராமா இருக்கு இல்லையா, அந்த ட்ராமாவை அவங்க இப்படிதான் வந்து வெளியே அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கும் மேல ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கு. இவங்களுக்கு வந்து சண்டை போடலாமா இல்ல ஓடலாமான்னு தெரியாது. அந்த இடத்துல இருந்து ஒண்ணு அழுவாங்க, இல்ல எது கூடயும் சேராம தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய தூங்குவாங்க, இல்ல நிறைய சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். அவங்களோட எமிக்டாலா வந்து வேலை செய்யல, நான் எனக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு தெரியல, ஃப்ரீஸ் ஆயிடுது. ஸோ அதனால அப்படி இருக்கும். இல்லைன்னா டிவி பார்த்துட்டு டிவில நிறைய ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு இடத்துலயே ஸ்டக் ஆகி நின்றுவாங்க. அவங்க வந்து ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். கடைசி ரெஸ்பான்ஸ் வந்து ஃபான் ரெஸ்பான்ஸ். இதுவுமே நிறைய பண்ணுவோம். எங்கன்னா நம்மளோட ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட நம்ம பண்ணுவோம். பீப்புள் பிளீஸரா, அவங்க என்ன கேட்டாலும் நோ சொல்ல மாட்டோம், ஏன்னா அவங்க வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினான விஷயம், அவங்களுக்கு வந்து பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது.
இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வடிவேலுவோட ஒரு மூவி இருக்கு இல்லையா, அந்த 23ஆம் புலிகேசி. அதுல வந்து புறாவுக்கு போறான்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வெள்ளைக்கொடி எடுத்துட்டு வந்து எனக்கு பிரச்சனையே வேணாம் சாமி அப்படின்ட்டு வருவான் இல்லையா, விழுந்தே விட்டான அந்த மாதிரி காலையே விழுந்துருவாங்க. இவங்க டிபெண்டான ஆளுங்க. ஸோ இந்த 4 ரெஸ்பான்ஸ் தான் நம்ம கொடுப்போம். மேக்ஸிமம் ஃபைட் அண்ட் ஃபிளைட் பண்ணுவோம். ஸோ இதுல நீங்க எந்த விதமான ரெஸ்பாண்ட் பண்றீங்க, உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு வந்து நீங்க உங்களோட ட்ராமாஸ்க்கு வந்து எந்த மாதிரி உங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த 4 விதமான ரெஸ்பான்ஸ்ல? மேடம் நான் ஃப்ரீஸ்ல இருக்கேன். நீங்க ஃப்ரீஸ், சூப்பர் சார். ஃப்ரீஸ், எஸ். வேற ஃளைட், அனிஷா ஃளைட், யா எஸ். வேற விட்டு போயிடுவோம். நீங்க அந்த யா ஃளைட் மோட் தான், மேக்ஸிமம் ஃளைட் மோட் தான். ஆனா சில இடத்துல வந்து மாறி மாறி இருக்கும். எல்லா இடத்துலயுமே ஃபிளைட்டா இருக்க மாட்டீங்க. ஒரு சில இடத்துல ஃபைட்டை காட்டுவீங்க, ஒரு சில இடத்துல ஃபிளைட் இருக்கும், ஒரு சில இடத்துல ஃப்ரீஸ். இதே இது வந்து உங்க கஸ்டமர் உங்களை இரிட்டேட் பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர்ட்ட எப்படி சார் சண்டை போடுவீங்க? நம்ம பிசினஸ் வேணும் இல்லையா? சோ அந்த இடத்துல எப்படின்னா ஃபான் தான். எஸ், அமைதி ஆயிடுவேன். இப்ப நீங்க தான் பெரிய ஆளுன்னு நமக்கு பிசினஸ் ஆகணும். சோ அத மாதிரி நம்ம எங்கெங்க என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோமோ பிளேஸை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கு. சோ இது மாறிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும், நம்ம எமோஷன்ஸ் என்ன ஆகும்? இப்ப எனக்கு அந்த இடத்துல கோவம் வருது, உங்களுக்கு உங்க இப்ப ஒய்ஃப் கூட பார்ட்னரோட சண்டை போடும்போது கோவம் வருது, அதை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ண முடியல, அப்ப வந்து நீங்க வெளியே போயிடுறீங்க. ஆனா உங்க கோவம் என்ன ஆகுது? தலைக்குள்ளேயே தான் இருக்கும். எஸ், தலையிலேயே தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா, அது உங்க உடம்புக்குள்ளேயே அது சப்ரஸ் ஆகும் இல்லையா. அப்போ சின்ன வயசுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே இப்பதான் சொன்னோம் இல்லையா, ஒரு சீக்வன்ஸா 3 ஸ்டேஜஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சோ இத்தனை விஷயங்களையும் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம பாடிக்கு வந்து அது தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா தெரியாதா? ஆனா தெரியாது. எஸ், தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னா உங்களோட ஆர்கன்ஸ் மூலமா தான் தெரியும். நம்ம ஒவ்வொரு ஆர்கனுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன எம்பி ஜிபி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன அமௌண்ட் தான் அதால சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம போட்டது என்னமோ பாத்தீங்கன்னா லாரி கணக்குல போட்டிருக்கோம், டன்னா போட்டிருக்கோம். ஸோ அது எவ்வளவு தூரம் சேவ் பண்ண முடியும்? ஸோ அதால நிறைய சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ண முடியாம என்ன ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, சப்ரஸ் எமோஷன் சப்ரஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து லிவர்ல போயிட்டு உங்க கோவம், எத்தனை பேர் நம்ம லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் லிவர் ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ்ல இருந்து எல்லாமே வர்றது காரணம் என்னன்னா, நம்மளுடைய கோவமும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே போயிட்டு அந்த ஆர்கன்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். நீங்க சின்ன வயசுல இருந்தே எடுத்துக்கோங்க. ஸோ அப்படிதான் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நிறைய கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, ஆங்ஸைட்டி ஜாஸ்தி இருக்கும், யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அது எல்லாமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், அங்க போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் அது இது சொல்லுவாங்க இல்லையா, பயந்த குழந்தை உச்சா போய்டும்னு சொல்லுவாங்க. சோ பயம் எல்லாமே கிட்னில தான் ஸ்டோர் ஆகும். இது எல்லாமே எமிக்டாலாவோட வேலை தான். சோ கிட்னில போய் ஸ்டோர் ஆகும். பயந்து என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே வந்து கிட்னில ஸ்டோர் ஆகும். நம்ம ஈவன் ஸ்டேஜ் ஃபியர், நம்ம இபிஎஸ் எல்லாமே அட்டன் பண்ணும்போது முதல்ல ஸ்டேஜுக்கு போகும்போது பயந்துட்டு பாதி பேர் ரெஸ்ட் ரூம் தான் போயிட்டு வருவோம். ரீசன் என்னன்னா, எமிக்டாலாவோட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியை தான் ஆக்டிவேட் பண்ணிவிடும். அண்ட் லங்ஸ் வந்து துக்கம் நெஞ்சடைக்கும்னு சொல்லி நிறைய பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. இதை ரிலேட் பண்ணி தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ லங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேட்னஸ், உங்களுடைய துக்கம், கவலைகள் அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட லங்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டோர் ஆகி ஃபில் ஆயிடுச்சு. அப்ப அது என்ன பண்ணும்? அதுக்கு வந்து வேற இடம் இல்லாததுனால அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. ஸ்ட்ரெஸ்ஸா மாறி உங்க ஹார்ட் அண்ட் பிரெயின்ல போய் உட்காருது. ஹார்ட்லயும் பிரெயின்லயும் உட்காருது. நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மைக்ரேன் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த ரீசன்ஸ் எல்லாமே என்னன்னா அவங்க எமோஷன்ஸை ஓவரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுதான் வந்து அதனுடைய ரீசன். சோ இப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இது டிசீஸ் வருதுன்னு நமக்கு தெரியுது. சோ எமோஷன்ஸ் தான் நம்மளோட டிசீஸுக்கு காரணம். அப்போ இதுக்கு நம்ம வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கேக்கல. எஸ், மெடிடேஷன் பண்ணலாம். வேற தூங்கலாங்க மேடம், போய் அமைதியா போய் தூங்கலாம். தூங்குறதுமே ஒரு விதமா நம்ம வந்து நம்ம எமோஷன்ஸை இது பண்றதுதான், தள்ளி விட்டு வித்ட்ரா மோட்ல போறதுதான். நல்லா சாப்பிடலாம். சாப்பிடுறதும் அதேதான். காமெடிஸ் பார்க்கலாம். காமெடிஸ் பார்க்கும்போது மனசுல இருக்கிறது உள்ளே தானே இருக்கும். இது பிரேக் பண்ணலாமா? என்னமா? நமக்கு நம்மளோட அந்த கோவம் வந்து அந்த கோவம் சீக்கிரமா எங்கேயாச்சும் அது போட்டு உடைச்சிடலாம், ஸ்டோர் பண்ண வைக்க கூடாது. ஆமா, அதை எப்படி உடைக்கணும், என்ன பண்ணலாம்? மேம் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம கோவத்தெல்லாம் எழுதலாம் மேம். எஸ், தாராளமா ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன கோவமோ எல்லாம் எழுதினாலும் அப்படியே வெண்ட் அவுட் பண்ணலாம். கண்டிப்பா. வேற சீஃப் கெஸ்ட் மேடம் வந்து வாட்டர் இன்டேக் போட்டிருக்காங்க மேடம்.
ஓகே ஓகே வாட்டர் இன்டேக் எஸ் அதுவும் ட்ரை பண்ணலாம். இப்ப நான் பண்றது எப்படின்னா சரி கண்ணாடி மிரர் பார்த்து நம்மளோட கோபம் எல்லாம் மிரர்ட்டே பேசிட்டே இருக்கும். போய் திட்டி விட்டுறது, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வேற யாரையாச்சும் திட்டுறது, பட் சுமர்லயோ இல்ல ரூமுக்குள்ளேயே அடைச்சு போய் எல்லாமே பேசிட்டு அந்த எனக்கு எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்னு அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே மிரர் பார்த்து திட்டிறது, அது நம்மளே திட்டிக்கிற மாதிரி. எஸ் ஓகே வேற போய் தலையின மெத்த இருந்துச்சுன்னா குத்தலாம் மேடம். ஓகே அது ஃபைட், அதாவது அவங்கள குத்த முடியலன்னு போயிட்டு அத போய் ஃபைட் ரெஸ்பான்ஸ் எதையாவது ஆமா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறது, கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. எஸ் வேற யாராச்சும் சொல்லி புலம்பும் போது ஓகே அது நம்ம 4 தடவை புலம்புனோம்னா 5வது தடவை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. எஸ் சோ அந்த மாதிரி நம்ம பண்றோம். மேம் எஸ் வாணி சொல்லுங்க. கோயில்ல போய் அமைதியா உட்கார்றது மேம். எஸ் அது மெடிடேஷன். கண்டிப்பா கோயில்ல போயிட்டு நமக்கு எந்த இடம் பிடிக்குமோ, எங்க போனா நமக்கு நிம்மதி கிடைக்குமோ அங்க போய் உட்காந்துக்கிறது. எஸ் அது நம்ம பண்ணுவோம். இப்போ என்னன்னா எமோஷன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயங்கள் கத்துட்டு வரோம். ஐக்யூ இக்யூன்னு சொல்லி இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அண்ட் எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நம்ம எங்க கத்துக்கிறோம்? நம்ம எல்லாருமே ஐக்யூல ஹையஸ்ட்ல இருக்கோம், கரெக்டா? ஸோ நம்ம பிஸ்னஸை நம்மளை விட சூப்பரா பண்ற ஆளு யாருமே கிடையாது. நம்ம பிஸ்னஸை நம்ம பெர்ஃபெக்டா பண்றோன்ற நம்பிக்கை நமக்கு நிறையவே இருக்கு. அப்போ ஐக்யூ ஜாஸ்தி இருக்குன்னா இது எங்க நம்ம கத்துக்கிறோம் சொல்லலாம்? தெரியலையா? எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறோங்க மேடம். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிறோம். ஓகே அப்புறம் லேர்னிங்ல இருந்து கத்துக்கிறோம். எஸ் ஸ்கூல்ல கத்துக்கிறோம். ஸ்கூல்ல நமக்கு வந்து ஒரு மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும், ஒரு மெமரி எப்படி இது பண்றது, இதெல்லாமே வந்து லாஜிக்கல் ரீசனிங், அதாவது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல வரும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல்ல கத்துக்கிறோம். எல்லாம் இப்போ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எல்கேஜில ஏபிசிடி கத்துக்கிறோம்னா காலேஜ் வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அந்த மாதிரி கத்துட்டு வரோம். எமோஷன்ஸை பத்தி எங்க நமக்கு சொல்லி தர்றாங்க? ஃபேமிலி சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? இங்க எனக்கு யா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். வேற மெடிடேஷன்லாம் பண்ணும்போது குரு இருந்தாருன்னா அவரு டீட்டெயிலா இது பண்ணுவார். வாழ்க்கைனா என்ன, உடம்புனா என்ன, ஏன் கோவம் வருது, இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லி தருவாங்க சில குருமார்கள். எஸ் ஓகே அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ எனக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நான் எல்கேஜில ஏபிசிடி நான் கத்துருக்கேன். ஓகே இப்போ என்கிட்ட வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா என்னால அதை சால்வ் பண்ண முடியும். இப்போ வந்து அந்த பிரச்சனை எனக்கு கிடையாது. மேபி நான் எல்கேஜி யூகேஜில ஏபிசிடி தப்பா பண்ணிருக்கலாம், இப்போ வந்து நான் பண்ண மாட்டேன், கரெக்டா? ஸோ என்னோட இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நான் அதே மாதிரி சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜில நான் ஒரு கரப்பாம்பூச்சிக்கோ இல்ல ஏதோ ஒரு பேய் பிசாசுக்கோ நான் பயப்படுறேன், இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் பயப்படுறேன். இப்போவும் அதே கரப்பாம்பூச்சிக்கோ பேய் பிசாசுக்கோ நான் பயப்படுறேன்னா இல்ல நான் அதுல இருந்து ஓகேவா இருக்கேனா? சரி நிறைய பேர் பயப்படுவோம், இப்பவும் பயப்படுவோம். ஏன்னா நம்மளால் அதை வந்து ப்ராசஸ் பண்றதுக்கோ ஓவர் கம் பண்றதுக்கோ நமக்கு யாரும் கத்து கொடுக்கல. எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத நமக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே கத்து கொடுக்கல. ஸோ ஐக்யூ இக்யூவும் ஈக்குவலா இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயமே வருது. ஸோ லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா ஐக்யூ பிளஸ் இக்யூ, ஐக்யூ கொஞ்சம் இருந்தாலும் இக்யூ ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்க வந்து சக்சஸ் ஆயிடலாம். ஸோ டிஸ்பிளே தெரியுதுங்களா என்னோட ஸ்கிரீன்? தெரியுது மேடம். அந்த சர்ப்ரைசிங் எமோஷன்ஸ் தான் இருக்கு. அதுதான் இருக்கா? ஒரே நிமிஷம். சாரி தெரியுதா இப்போ? சர்ப்ரைசிங் எமோஷன்ஸ் தான் இருக்கு. அதேதான் தெரியுதா? ஒரே நிமிஷம். எஸ் ஸோ ஒரே நிமிஷம்.
ஓகே. எஸ், இப்போ ஓகேங்களா? அதுலயே தான் இருக்கு மேடம். மாறிடுச்சு. எஸ், தேங்க்யூ. ஸோ ஐக்யூ வந்து இப்போ ஐக்யூ இக்யூ ரெண்டு இக்யூ ரொம்ப உள்ள இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்தே அதை வந்து கற்றுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ 20% ஆஃப் ஐக்யூவும் 80% ஆஃப் இக்யூவும் இருந்துச்சுன்னா லைஃப்ல ரொம்ப பெரிய சக்ஸஸ்க்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஐக்யூ ஜாஸ்தி இருந்து இக்யூ கம்மியா இருந்ததுனால லைஃப்ல ஃபெயிலியரான ஒரு பிஸ்னஸ் பர்சன் சொல்லணும்னா யாரை சொல்லலாம்? யாரை சொல்லலாம்னா விஜய் மாலையா இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஐக்யூ, ஏர்ன் பண்றது எல்லாமே தெரிஞ்சு நல்லாவே சம்பாதிச்சாச்சு. பட் ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதனால இக்யூ கம்மியா இருக்கிறவங்க வந்து நிறைய தவறான விஷயங்கள், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதை எப்படி எடுத்துட்டு போகணுன்றது தெரியாது. ஸோ ஹையஸ்ட் ஐக்யூ இருந்து இக்யூ ரொம்ப கம்மியா இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா விஜய் மாலையா, ஸ்டீவ் ஜாப் சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கேட்டகரியில வருவாங்க. ஆனா ஹையஸ்ட் ஐக்யூ ஹையஸ்ட் இக்யூ இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்துல் கலாம். ஸோ அவருக்கு வந்து ரெண்டுமே ஹையஸ்ட், அவர் பீப்புளையுமே ஜெயிச்சாரு, அவரோட லைஃபையுமே ஜெயிச்சாரு. ஸோ ஹி இஸ் ஈக்குவலி பேலன்ஸ்ட் ஐக்யூ அண்ட் இக்யூ. ஓகே, இப்போ எனக்கு ஐக்யூ கம்மியா இருக்கு இக்யூ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறவங்களும் வின் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா மதர் தெரசா. இப்போ வரைக்கும் நம்ம கேட்போம், சொல்லுவோம் இல்லையா, அன்புக்கு அன்னை தெரசா. இப்போ வரைக்குமே அவங்க வருவாங்க, ஈவன் தோ அவங்களுக்கு ஐக்யூ கொஞ்சம் கம்மி தான், பட் இக்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ லைஃப்ல சக்சஸ் பண்றதுக்கும் பிசினஸ்ல சக்சஸ் ஆகிறதுக்குமே வந்து இந்த ரெண்டு விஷயம் தேவைப்படுது. எமோஷன்ஸ் வந்து எஸ் கொஞ்சம் ஐக்யூ இக்யூ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். ஐக்யூங்கிறது ஜெனரல் நாலேஜ், அதுங்களா? இக்யூனா எமோஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம். நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, ஒரு பிசினஸ்லயும் சரி, ஒரு ஃபேமிலிலயும் சரி, இல்ல பொது இடத்துலயும் சரி, நம்ம எமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றதுதான் எமோஷனல் கோஷன். அதுதான் நம்மளோட சக்சஸை டிட்டர்மைன் பண்ணுங்க. ஓகே, ஐக்யூங்கிறது மேடம், ஐக்யூன்றது நீங்க எப்படி பிசினஸ் பண்ண போறீங்க, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து பிசினஸ் சக்சஸ் ஆகும், எப்படி ஸ்கேல் அப் பண்ணா நம்ம வந்து லைஃப் ஃபார் பிசினஸ் ஆல்சோ, ஃபேமிலியில எப்படி நம்ம வீடு கட்டணும், எந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலா இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஐக்யூ. ஸோ நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றது ஐக்யூக்கு தான், ஆனா யாருமே இக்யூக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஈவன் நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம அது வந்து கத்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுதான் சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே மேம். எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒஸ்டான எக்ஸ்பெரிமெண்ட்டாக சைக்காலஜியில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை மியூட் பண்ணி காட்டுறேன், அது அந்த பையனுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறது மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்கிரீன் தெரியுதா? லோட் ஆயிட்டு இருக்கு. எஸ், தெரியுதா? எஸ் மேம். எஸ் மேம். எஸ். இது பாத்தீங்கன்னா இவர் தான் லிட்டில் ஆல்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு 11 மாச குழந்தை. ஸோ இது அப்பா அம்மா இந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபயர் காட்டினாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபயர் காட்டினாங்க, அந்த குழந்தை பயந்துச்சா? பயப்படல. நெக்ஸ்ட் வந்து ஒரு நாய் குரங்கு கூட்டு வந்து கொடுத்தாங்க, எல்லாமே வந்து ஃபர்ரி திங், அதாவது நல்ல புசு புசுன்னு இருக்கிற மாதிரி குரங்கு கூப்பிட்டு வந்தாங்க, அதுக்கும் அந்த குழந்தை பயப்படல. நாயையுமே அந்த குழந்தை வந்து தொட்டு பாக்குது. ஸோ எந்த விதமான பயமும் அந்த குழந்தைக்கு கிடையாது. இப்போ ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ரேபிட் கொடுக்குறாங்க, ரேபிட்டுக்குமே அந்த குழந்தை வந்து பயப்படல, தொட்டு விளையாடுது.
ஏன்னா பயம்ன்றது நமக்கு இயற்கையாவே கிடையாது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஸோ இப்போ நம்ம ரேபிட் வந்து நம்ம தொடுவோம். சில ரேட் இப்போ கடைசியா கொடுக்கறது வந்து ஒயிட் ரேட் கொடுக்குறாங்க. வெள்ளை எலிய வந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த குழந்தை எப்படி விளையாடுது பாருங்க. பயப்படுதா அந்த குழந்தை? பயப்படலை. ஸோ இந்த ஸ்டேஜில் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த குழந்தைக்கு டெய்லியுமே இப்படி விளையாட கொடுக்குறாரு. இப்போ அந்த ரேட்டை கொடுக்கும்போது ஒரு பெரிய அயன் ராடை வச்சு டம்முன்னு அடிக்கிறாரு. அந்த ரேட்டை அந்த குழந்தை தொடும் போதெல்லாம் இது அடிக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு நாளுமே இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்றாரு. அந்த ராடை அடிக்கும் போது அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, ரேட்டை பார்த்தாலே பயப்படுது. ஏன்னா அந்த அந்த சவுண்டுக்கு அந்த குழந்தை வந்து அதிர்ந்துருச்சு, அந்த ஒரு பேனிக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை பார்க்குற எல்லா ஃபர்ரி திங்கும், அதாவது புசு புசுன்னு முடி இருக்கிற மாதிரி எந்த விஷயம் பார்த்தாலுமே அந்த குழந்தைக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேஸ் எங்கே வருதுன்னு, அதே மாதிரி ஒயிட்டான விஷயங்கள் பார்த்தாலுமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் ஒயிட் போர்டு இருந்தாலும் பயப்படும். சாரி, வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ். இது வந்து புசி பொம்மை கொடுக்குறாங்க, அதுவுமே அந்த ஸ்பான்ச்சியா இருக்கிறதுனால அது வந்து பயப்படுது. கடைசியா சாண்டா கிளாஸோடைய மாஸ்க போட்டு அவங்க அப்பா வந்து காட்டுறாரு. ஸோ அதுவுமே வந்து அந்த முடி அந்த ஹேர் எல்லாம் இருக்கிறதுனால அந்த குழந்தை பயந்து ஓடுது. ஸோ இதுதான் வந்து லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நீங்க என்ன உங்களுக்கு தெரிய வருது இதுல? மேம் இப்போ வந்து அப்ப நீங்க பயம்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றீங்க ஜெனரலாவே? இல்ல, அதாவது எலிக்கு பூனைக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நம்ம கிடையாதுன்னு சொல்ல வரேன். இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆள் கிடையாது. சவுண்ட், அதாவது சவுண்ட் வந்து அந்த சவுண்ட் கேட்டோம்னா அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. சோ அப்ப இந்த ரேட் கிட்ட இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்தா வருது, அதுதான் நான் ஃபீல் பண்றேன். எஸ், கண்டிப்பா. அதுதான் வந்து ஆக்சுவலி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே. அதை தொடும் போது அந்த சவுண்ட் வர்றதுனால பயந்துட்டு அந்த குழந்தை பண்றதுதான். நான் எனக்கு சின்ன வயசுல என்னமா அது அந்த விஷயம் தப்புன்னு பிராக்டிஸ் பண்றதுனால மறுபடியும் வேற எந்த விஷயத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு பயப்படும், அது கண்டினியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஆழமா பெரிய டிராமாவா பதிஞ்சதுனால அந்த விஷயங்கள் திருப்பி வருது. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு பயம்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தூங்கி இல்லைன்னா பூச்சாண்டி வந்துருவான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் பூச்சாண்டியை பார்த்தது கிடையாது. சின்ன வயசு டிராமா நான் சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பெரிய ஆளுங்க, பூச்சாண்டியா தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா சின்ன வயசுல எனக்கு அந்த வெள்ளை எலி எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு தொடும் போது நீங்க மணி அடிச்சதுனால நான் பயந்துட்டேன். இப்ப எனக்கு வெள்ளை எலி பயம் கிடையாது, வெள்ளைனாலே பயம். அது எங்க இருந்தாலும் எந்த டிசைன்ல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு பயம். ஓகே, புரியுதா எப்படி எமோஷன்ஸ் வந்து டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து லிட்டில் ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த அப்ப சவுண்டுக்கு வந்து பயத்தை உண்டாக்கக்கூடிய உணர்வு இருக்குங்கிறீங்களா? சவுண்ட் எந்த ஒரு எல்லாத்துக்குமே, வார்த்தைகளுக்குமே இருக்கு. இப்ப குழந்தைங்களுக்கு என்ன, இப்பவுமே பயமுறுத்தி தானே சார் சாப்பிட வைக்கிறோம். நீ சாப்பிட இல்ல போன் கொடுக்க மாட்டேன், இப்பவுமே அது இருக்குதான் செய்யுது. இப்ப வேற எதுக்கு சாப்பிட இல்ல உங்க அப்பாவை கூப்பிடுறேன், போன் பண்ணிடுவேன். அப்பாவை பார்த்து பயமுறுத்துறது. அப்ப அப்பா என்ன பெரிய டெரர் பீஸா? அவர் மாதிரி பாசமான ஆள் இருக்காது. ஆனாலும் ஏன் பயமுறுத்துறோம்? டம்மி பீஸ் இல்ல, அந்த மாதிரி சொன்னாதான் வந்து நமக்கு வேலை நடக்கும் அப்படின்றதுனால சொல்றது. சவுண்டுக்கு மட்டும் இல்ல, இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டாகுக்குமே பண்ணிருக்காங்க. இப்ப நாயை வந்து வளர்க்குறாங்க இல்லையா, நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ அதை வந்து நீங்க உட்கார வச்சுட்டு அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெல் அடிச்சு பழகிட்டீங்கன்னா, நீங்க சாப்பாடே கொடுக்காம பெல் அடிச்சீங்கன்னா அதுக்கு சலைவா வரும், எனக்கு வந்து சாப்பாடு அடுத்து வரும்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அதனுக்கு ரிஜிஸ்டர் ஆனது, நம்ம எமிக்டாலா வந்து அதுக்கு அந்த தாட்டையும் அந்த ஃபீலிங்ஸையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்ப பெல் அடிச்சாங்கன்னா எனக்கு சாப்பாடு வரும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பெல் அடிச்சா அந்த எலி வந்துரும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சவுண்டு பயம். ஒரு எந்த குழந்தைக்குனாலும் சவுண்டு பயம். அப்போ பெல் அடிச்சா எனக்கு வந்து பயம், அந்த எலி வந்துரும் அப்படின்னு அந்த குழந்தை பயப்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்லயுமே நடக்குது. ஓகேவா? ஓகே, எஸ். ஸோ லிட்டில் ஆல்பர்ட்டோட எக்ஸ்பெரிமெண்ட் அது. இப்போ எமோஷன்ஸை நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? எத்தனை விதமான எப்படி கத்துக்கிறோம்? ஒரு 5 விதமா நம்ம வந்து எமோஷன்ஸை கத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் அப்ரைசல்னு சொல்லுவாங்க. ஸோ காக்னிட்டிவ் அப்ரைசல்னா என்னன்னா, பார்த்து கத்துக்கிறது. இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ எனக்கு பூச்சாண்டி பயமுறுத்திட்டாங்க, நான் பக்கத்துல இருக்கிறவங்கள பயமுறுத்துவேன். அப்போ பயம்னா பயப்படணும், அந்த மாதிரி கத்துக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கோவப்படணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கத்துக்கிறது தான் காக்னிட்டிவ் அப்ரைசல், அப்சர்விங் அண்ட் சீயிங். செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது.
எக்ஸ்பிரஷன் மூலமாவே எமோஷன்ஸை சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சிரிப்பா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நம்ம அதே மாதிரி அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றலாம், அதே மாதிரி வித்ட்ரா பண்ணி அந்த இடத்த விட்டு போறதா இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் எமோஷன்ஸ்ல. அதே மாதிரி இந்த மாதிரி எமோஷன்ஸ்ல வந்து பாடி சிம்டம்ஸ்லயும் நம்ம காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பாடியில வந்து ஷிவரிங் இருக்கும், நடுக்கம் வரும் சில டைம்ல. எதுக்கு நடுக்க வருதுன்னு தெரியாது, குழந்தைங்கள பெரியவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நடுக்க வரும். அதே மாதிரி ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஃபாஸ்டா அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து பாடிலி எக்ஸ்பிரஷன் ஃபார் பை நீங்க சொல்றது வந்து உண்மைங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு படபடன்னு ஆயிருங்க. ஹார்ட் பீட் எல்லாம் ஏதோ எனக்கு என்னமோ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துரும். எஸ், அது வந்து பாடிலி சிம்டம். இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து உனக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்றத பாடியா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது பால்பிட்டேஷன் வரும். ஃபீலிங்ஸ் பாத்தீங்கன்னா அது எஸ் ஃபீலிங். என்னோட கேஸ்ல எப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே எனக்கு பால்பிட்டேஷன் வந்தது மேம். எஸ் எஸ், அது வந்து ஃபியரோட எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா பால்பிட்டேஷன்ல தான் வரும். அது வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணா கூட என்ன சொல்றது, தலை சுத்துற ஃபீலிங் எல்லாம் வந்துரும். தலை சுத்தி கீழேயே விழுந்துருவோம் சில சமயத்துல எல்லாம். அந்த அளவுக்கு ஒரு வந்து இதாயிடும். அதெல்லாம் வந்து உங்க பாடி சொல்லுது, எனக்கு இந்த எமோஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, எனக்கு இது வந்து எனக்கு இது வேணான்னு சொல்றதுக்காக அதை ட்ரை பண்றதுதான் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன். ஃபீலிங்ஸ் பாத்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். அது வந்து சப்ஜெக்டிவ். ஒரு சில விஷயத்துக்கு இப்ப படம் பார்த்தா சில பேர் அழுவோம், சில பேர் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம், போயிடுவோம். சில விஷயங்களுக்கு சில பேர் ரொம்ப பெருசா கோவப்படுவோம், சில பேர் வந்து இந்த விஷயத்துக்கு இல்லாம கோவப்படுற அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்சன் டு பர்சன் வந்து ஃபீலிங் வந்து டிஃபரா இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் டெண்டன்சி. டக்குன்னு வேலை செஞ்சிருது, டக்குன்னு கோவப்படுறது, டக்குன்னு இரிட்டேட் ஆகுறது, அந்த மாதிரி ஸ்பீடா ஆட்டோவா அது நடக்கிறது. அமிக்டாலா மூலமா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிற விஷயங்கள் வந்து 5th ஒன். இந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம், ஆட்டோமேட்டிக்கா கோவப்படுற விஷயத்த வந்து 100% கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாலும் we can do it as a 20% நம்ம தாராளமா பண்ணலாம். ஸோ சில விஷயங்கள்ல எனக்கு வந்து கோவப்படுத்து, அந்த இடத்துல கோவப்பட்டுதான் ஆகணும்னாலும் சில இடத்துல ஒரு 20 to 30% வந்து நம்ம சேனலைஸ் பண்ணலாம், அதை நேவிகேட் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல நான் அது ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஒரு விஷயம் வந்து டைம் இருக்கா அனிஷா? எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அனிஷா எடுத்துட்டு போலாமா? ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா இல்ல மேம் டைம் முடிஞ்சா? எல்லாரும் ரொம்ப என்கேஜ் இருக்கு, ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா போலாம். எஸ், ஃபைன், தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆக்டிவிட்டி என்னன்னா, இது பண்ணலனாலும் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஹூ ஆம் ஐ? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆல் ஆஃப் யூ. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் யார்? நான் யாரு? எமோஷனலா நான் யாரு? ஒரு மனிதனா நான் யாரு? என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் யாரு? நான் என்னவா ஆக போறேன்? என்னவா ஆக நான் விரும்புறேன்? ஸோ வாட் ஐ வாண்ட் டு பிகம். ஸோ நான் யாருன்றதும் நான் என்னவா ஆக போறேன் அப்படிங்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அது நமக்குள்ளதான் இருக்கு. அது நம்மளால மட்டும்தான் எடுத்துட்டு வர முடியும். ரைட்? ஒரு 3 பாயிண்ட்ல நான் யாருன்னு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எஸ், வாழ்க்கையில 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நான் யாருன்றது, 2வது மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்றது. கரெக்டா? எஸ், டேக் a deep breath. எஸ், ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஐஸ் ஓபன் பண்ணிக்கலாம். எஸ், அப்ப நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணுமா? அது நாட் நெசசரி. ஓகே, பட் சோஷியல் ஸ்கில்லுக்கு எஸ், சோஷியல் ஸ்கில்லுக்கு நமக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணிடலாம். எல்லாரும் மொபைல் எடுங்க, உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. ஸோ மொபைல்ல வாட்ஸ்அப் போய்க்கோங்க. ஸோ நீங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வேர்ட்ல எழுதுங்க. நீங்க யாருன்றது, நீங்க என்னவா ஆக விரும்புறீங்கன்றது ஒரு வேர்ட்ல எழுதுங்க. டோட்டலி 3 வேர்ட்ல டைப் பண்ணுங்க. எஸ், டைப் பண்ணிட்டு அதை உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இல்ல ஃபேமிலி சர்க்கிள் இல்ல கலீக்ஸ்
ஒரு 5 பேருக்கு அனுப்புங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அனுப்பணும். ஃபேமிலினா ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணும். வெறும் ஜஸ்ட் எதுவுமே டைப் பண்ணாதீங்க. நான் யாரு, ஒரு 2 வேர்டு, நான் என்னவாக விரும்புறேன் ஒரு வேர்டு, டோட்டலி 3 வேர்டு டைப் பண்ணி அமுச்சு விட்டுருங்க. ஒரு 5 பேருக்கு அமுச்சு விட்டு மொபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அது என்னன்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். நம்ம நினைக்கிறது என்ன, அவங்க நினைக்கிறது என்னன்றது நம்ம நாளைக்கு தெரிஞ்சிடும் அவங்க ரிப்ளை பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி டு நோ வாட் வி ஆர் அண்ட் வாட் த அதர்ஸ் பர்சீவ் அஸ். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அட் லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். இந்த லாஸ்ட் திங்ல ஒரு அப்பா அம்மா ஒரு ஒரு பொண்ணு 3 பேர் வந்து காலையில ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு சீக்கிரமா கிளம்பி வெளியே உட்காந்துருக்காரு. அம்மா கிட்ட டீ போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அம்மா வந்து சீக்கிரமா லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ பேக் பண்ணி வச்சுட்டு டீ போட்டுட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க பேப்பர் படிச்சுட்டே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணுமே ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டா. ஸோ ரெடி ஆயிட்டு சீக்கிரம் வர்றா. வந்துட்டு அப்பா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்பா பார்த்தோன்னே குசி ஆயிட்டு பே அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறா. ஓகே, பயமுடுத்தினோடனே எல்லாருக்குமே ஒரு ஜர்க் ஆகும் இல்லையா, அந்த ஒரு ஜர்க்கில் வந்து டீ மேலே ஷர்ட்ல கொட்டிருச்சு. கொட்டினோடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, திட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் கிளம்பி போனேன், இப்ப திருப்பி மாத்தணும் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி திட்டாரு. திட்டிட்டு திருப்பியும் உள்ள போயிட்டு ஷர்ட்டை மாத்துறாரு. ஷர்ட்டை மாத்தினோடனே அம்மாவும் ரெடி ஆயிடுறாங்க, ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. ஓகே, ஆஃபீஸ்க்கும் ஸ்கூல்ல பொண்ணை ட்ராப் பண்ணிட்டு, ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா வண்டியில அமைதியா போறாங்க, ரொம்ப அமைதியா போறாங்க. அப்பா திட்டினதுனால அவங்க 2 பேருமே அமைதியா இருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் போறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் பொண்ணை இறக்கி விட்டுட்டு ஒய்ஃபை இறக்கி விட்டுட்டு ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அச்சோ அப்படின்னு யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, லேப்டாப்பை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டனே. ஸோ அப்போ அவரை எப்படியா சமாளிக்கணும். ஸோ அவர் ஹையர் அத்தாரிட்டி வந்து கேட்கும்போது சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா எப்படியோ சமாளிக்கிறாரு. சமாளிச்சுட்டு நைட்டு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. ஒரு லேட் ஆயிடுது வீட்டுக்கு போறதுக்கு. போகும்போது பார்த்தா பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ நல்ல டீப் ஸ்லீப். ஓகேன்னு சொல்லி பொண்ணை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட போறாரு. ஒய்ஃப் வந்து ஃபுல்லா சமைச்சு வச்சுட்டேங்க, பாக்ஸ்ல வச்சுட்டேன், நீங்க வேணும்ன்றதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு இன்னைக்கு ஹெவி ஒர்க்கு, ஸோ நான் தூங்க போறேன், நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, குட் நைட் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த ஒய்ஃபும் போய் தூங்க போயிடுது. ஸோ அவர் சொன்ன ஒரே வார்த்தை குட் நைட் டார்லிங் ஆர் ஸ்வீட் ஹார்ட் ஆர் தங்கம் எனிதிங். ஸோ அந்த ஒரு வேர்டை சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரியில இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? எஸ், ஷேர் பண்ணலாம் மேம். நடந்திருக்கு. எஸ், நம்ம வீட்ல உள்ளவங்க மேலதான் நம்ம அதிகமா கோவப்படுவோம். நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க மேலயோ, நம்ம ஒர்க் பண்ற இல்ல நம்ம தொழில் இதுல சம்பந்தமா அவங்க மேல நம்ம கோவமே பட மாட்டோம். என்ன டென்ஷனா இருந்தாலும் சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்போம். நம்ம வீட்ல உள்ளவங்க மேல மட்டும் சட்டுன்னு கோபம் வந்துரும். இல்ல, நான் இந்த மாதிரி எமோஷன்ஸை டக்குன்னு நம்ம காட்டியிருக்கோம் இல்லையா. சோ இதுக்கு இப்போ அந்த அப்பா என்ன பண்ணிருக்கலாம்? எல்லாருமே சொல்லலாம், அந்த அப்பா வந்து காலையில அவர் ஷர்ட் எப்படினாலும் ஷர்ட் மாத்த தான் போறாரு. அவர் என்ன பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல? இன்டெலிஜென்ஸா நமக்கு இல்லீங்களா? பரவாயில்ல விடுமான்னு இருக்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? ஓகே, இனி வந்துரும் சார், இன்னைக்கு வந்துரும். ஓகே, பரவாயில்லமா விடுமா, கழட்டி வச்சிட்டு வேற ஷர்ட்டை போட்டு போயிருக்கலாங்க. வேற ஷர்ட்டை போட்டுட்டு குழந்தைகளோட விளையாடிட்டு போயிருக்கலாம். அந்த கோவப்படாம அந்த மாத்திட்டு போயிருக்கலாம். எஸ். சோ இதே மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு நாம அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் போயிருந்துக்கலாம். அந்த பொண்ணு வந்து குழந்தை வந்து தெரிஞ்சே செய்யல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்துருச்சு, அதனால வந்து தவிர்க்க இயலாதது, இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு accept the situation and change yourself accordingly அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஓகே, சோ இதே மாதிரி நம்ம லைஃப்ல இருந்திருந்தா அவர் லேப்டாப்பை மறக்காம எடுத்துட்டு போயிருந்திருப்பாரு. ஆமா, கண்டிப்பா. இப்போ அவர் கோவப்பட்டதால அவருக்கு மட்டும்தான் அந்த எமோஷனல் இம்பாக்டா? அந்த குழந்தைக்கும் இருக்கு, அந்த வைஃபுக்கும் இருக்கு. எஸ், கம்ப்ளீட்டா மொத்த ஃபேமிலிக்கும் இருக்கு. நைட் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு வராரு, நம்ம தேவையில்லாம கத்திட்டோமோ, கத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. பட் அந்த டைம்ல குழந்தை தூங்கிட்டாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அந்த தூங்குற வரைக்குமே அது அப்பா நம்மளை திட்டாங்களேன்ற இம்பாக்ட் இருக்குதா செய்யும், வைஃபுக்கும் இருக்குதா செய்யும். அது மூணு பேருக்குமே அது அஃபெக்ட் பண்ணுது. சோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லா நேரத்திலயும் நாம வந்து பேம்பரிங்காவே சைல்ட கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நாம சில நேரம் திட்டுறது அப்படிங்கிறது வந்து அவசியமா? திட்டுறது அப்படிங்கிறது
நீங்க கேக்குற விதம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு விஷயம் தப்பு பண்றாங்க இல்ல ஒரு விஷயம் நீங்க அவங்கள வந்து கைட் பண்ணணும் போது நீங்க கண்டிப்பா திட்டணும். ஆனா நான் சொன்ன இந்த சிச்சுவேஷன் நிறைய இடத்துல நடக்கும்போது நம்மளோட இரிட்டேஷனுக்கோ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுற அந்த டேண்ட்ரமுக்கு தான் நான் சொல்றேன். திட்ட வேண்டிய இடத்துல கண்டிப்பா திட்டணும் சார் இந்த காலத்து குழந்தைங்களை. சோ அது இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் டக்குன்னு எமோட் ஆயிடுறேன், இதுல இருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரவா? லாஸ்ட் ஒரே ஒரு டெக்னிக். இப்போ அந்த பொண்ணு வந்து டீ கொட்டிருச்சு, சாரி அந்த பேன் சொல்லிடுச்சு, டீ கொட்டிருச்சு. அந்த நேரம் ஒரு 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 செகண்ட் ஸ்டாப் அப்படின்ற ஒரே ஒரு டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டில், கொட்டின உடனே ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க, ஸ்டில். ஓகே. செகண்ட் ஒன் நீங்க என்ன பண்ணணும்னா டேக் எ டீப் பிரெத். ஒரு 3 செகண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு 2 தடவை நல்ல மூச்சை இழுத்து விடுங்க, ஜஸ்ட் ஒரு 3 times. ஸோ டேக் எ டீப் பிரெத். அந்த தேர்ட் ஒன் என்ன பண்ணணும்னா டீப் பிரெத் எடுத்ததுக்கு அப்புறம் ஆப்ட் யுவர் எமோஷன். ஸ்டாப். ஓ ஃபார் ஆப்ட் யுவர் எமோஷன். இந்த இடத்துல நான் கோவப்படவா இல்ல அமைதியா போகவா இல்ல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்களே ஒரு ரீலோகேட் பண்ணிக்கோங்க. ஆப்ட் யுவர் எமோஷன்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் ப்ரொசீட். நீ இந்த இடத்துல கோவப்படுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கோவப்படுங்க, கோவப்பட வேணா பாப்பா தானே சொல்லிட்டு போகணும்னா விட்டு போங்க. ஸோ என்னென்ன உங்களுக்கு வேணுமோ நீங்க பண்ணிடுங்க. ஸோ யூ ஷுட் யூஸ் திஸ் ஸ்டாப் டெக்னிக். ஸோ விச் இஸ் ஸ்டில், யூ ஷுட் பி ஸ்டில். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் தான். லைஃப்ல ஒரு 5 செகண்ட்னால உங்க குழந்தையோடைய உங்க மனைவியோடைய இல்ல உங்களுடைய மன நிம்மதி கிடைக்கும்னா அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஓகே. ஸோ ஸ்டாப் டெக்னிக் இஸ் மை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அதுதான் நீங்க அப்படி பண்ணும்போது யூ ஆர் கமாண்டிங் யுவர் எமோஷன்ஸ். உங்க எமோஷன்ஸை நீங்க கமெண்ட் பண்றீங்க. இந்நேரம் நான் கோவப்படுவேன், இந்நேரம் நான் அமைதியா இருப்பேன், இந்நேரம் நான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் வாட் த ஸ்டாப் டெக்னிக் இஸ். சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். மேடம் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே முந்திட்டு கோவம் வந்துருதுங்களே மேடம். இதுதான் நானும் சொல்ல வந்தேன் மேம். இது எப்படி யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடைக்காது. அதுதான் அந்த ஸ்டில். எஸ், யூ ஷுட் பி ஸ்டாப். இதுக்கு வந்து இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, பட் நீங்க கொடுத்த 1 hourல என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியுது. ஸோ அதனால யூ ஷுட் யூஸ் தி ஸ்டாப் டெக்னிக் ஃபர்ஸ்ட். கஷ்டம் தான், எல்லாருக்குமே எதுவுமே ஈஸி கிடையாது. நம்ம பிசினஸுமே எடுத்தோடனே பண்ணல இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கஷ்டம் தான். பட் ஆனா நீங்க எப்போ கோவப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் ரெக்ரெட் பண்ணாம இருக்கணும். அப்போ நீங்க ஸ்டாப்பை யோசிச்சுக்கோங்க, டக்குன்னு இந்த ஹேண்டை யோசிச்சுக்கோங்க, இல்ல அந்த மேம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது அப்பப்போ வரும். 100% யூஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். ஒரு 20% ஆச்சும் ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹாப்பி, யூ வில் லீட் யுவர் லைஃப் ஹாப்பிலி. ஸோ தட் இஸ் வாட் த திங் இஸ். இதை பார்த்தீங்கன்னா அமிக்டாலா ஹைஜாக்னு சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே நம்ம என்ன பண்றோம்னா ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருக்கும். ஸ்டிமுலி ஒரு பிரச்சனை வருது, இரிட்டேட் ஆகுதுன்னு டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுறோம். பட் ஆனா வரும்போது அதை ஸ்டாப் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா நாட் ஓன்லி த ஃபேமிலி, பிசினஸ்லயுமே நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு it will be the biggest support. So that is what. So that's it. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். மேடம் இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க மேடம். இதுங்களா? எஸ். இன்னும் நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா என்னோட எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா? உங்களோட எமோஷனல் ஸ்டேட் நீங்க எப்படி எந்த மாதிரி எமோஷன்ல இருக்கீங்க அப்படின்னு நீங்க தெரியணும்னா so I will give you a free emotional assessment. So for that you have to இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு வந்து கூகுள் ரிவ்யூ கொடுங்க, என்னோட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுங்க. அது ஸ்கிரீன்ஷாட். எஸ் ஹலோ எஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஐ வில் கிவ் யூ த எமோஷனல் இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதை ஃபில் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்றதை நீங்களே வந்து இதை அனலைஸ் பண்ணிக்கலாம். So that I can give you. So the screenshot number will be 1 minute. மேடம் ஸ்கிரீன்ஷாட் போனா உங்களோட டீடைல்ஸ் வருதுங்க, ஆனா அந்த இதெல்லாம் வரலைங்க மேடம். சார் அதுல ரிவ்யூ இருக்கும் சார். ரிவ்யூன்னு போனீங்கன்னா ரிவ்யூ இருக்குங்க. இன்ஸ்டாகிராம் வருது, அதெல்லாம் வருது. ஓ ரிவ்யூஸ். எஸ் எஸ் எஸ். குட் ஈவினிங் சௌந்தர்யா மங்கை மேம். குட் ஈவினிங் மேம். இது வந்து 2 நாளைக்கு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணனும்னா ராம்கிக் அப்ளை பண்ணலாம். சண்டே மிட்கான் வருது, ட்ரையல் பாத்துறலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மேம். ஒரு 20% ட்ரை பண்ணாலே போதும். ஸோ இந்த நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். மேடம் இப்போ ஒரு சின்ன டவுட், இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு நல்ல சினிமாவை பார்த்துட்டு வருவோம், பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அட பகைமையே அப்படிங்கிறது இருக்கக்கூடாதா, எல்லாம் நல்லா ஒரே மாதிரி எல்லாம் சகோதரத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்.
அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு நாய்வால் நிமிர்ந்த கதையா திரும்பி பழைய சுச்சுவேஷனுக்கே வந்துருவோம். அந்த மாதிரி இது எப்படி இந்த ஸ்டாப் டெக்னிக் அப்படிங்கறது வந்து சஸ்டைனபிளா எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பிராக்டிஸ்கள் ஏதாவது இருக்கா? சரி, இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. மத்த டைம்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், நோ இஷ்யூஸ். சோ செகண்ட் டே வந்து நீங்க ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. தேர்ட் டேவும் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் 4 and 5 and 6 வந்து 2 times பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி 21 days வந்து ஒரு 2 ஆக்டிவிட்டியா நீங்க மாத்துனீங்கன்னா நாட் ஒன்லி த ஆங்கர், அது நீங்க கவலையா இருக்கலாம், இல்ல ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ற எந்த ரெஸ்பான்ஸா வேணா இருக்கலாம், ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு. சோ நீங்க 21 டேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 21st டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரி இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்றதே இது வராது. அது கன்சிஸ்டன்ட் ஆயிடும், உங்களுக்குள்ளேயே அது வந்து இன்பில்டா உட்காந்துரும். இப்ப எப்படி ஏபிசிடி என்ன கேட்டா ஈஸியா நான் சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு உள்ளேயே வந்து பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அது பழகிடும். ஸோ 21 days you have to do this without skipping the thing. நீங்க ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் a lot மேடம். எஸ் சார், தேங்க்யூ சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இல்ல இத பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? டவுட்ஸ் இல்லாட்டி ஃபீட்பேக் சொல்லலாம். எஸ் மேடம். Surely you will keep in practice, madam. Sure, thank you sir, thank you, that's my success actually. Arun sir, hand raise பண்ணிருக்கீங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். அதாவது 2 விஷயம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது ஆன்லைன் நடத்தாம ஃபேமிலியோட வந்து மனைவியோட வந்து இந்த அட்டன் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க, பல விஷயங்கள் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கு சிறப்பான. கண்டிப்பா கண்டிப்பா சார். என்ன இப்படி ஒரு ரியாக்ஷன்? இல்ல பிரஷர் அருண் அங்கேயே பிரச்சனை வந்துருக்கு. அருண் அங்கேயே பிரச்சனை வந்துரும். ஒரு அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும், நமக்கு ஒரு புரிதல் வரும்லங்கக்கா, அதனாலதான்க்கா. கண்டிப்பா சார், கப்பிள் ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம். சொல்லுங்க சார். இது 2வது விஷயம் என்னன்னா, பயங்கிறது வந்து டிஎன்ஏலயும் இருக்கு இல்லைங்க மேடம். ஏன்னா ஒரு எலியை காமிச்சா அடிச்சா மட்டும் இது இல்ல, ஒரு இப்போ மனிதராகட்டும் விலங்குகளாகட்டும் அவங்க டிஎன்ஏல ஒரு சில விஷயங்கள் இருட்டுனாவே நமக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கலாம். ஒரு விலங்குனாவே நம்ம பாம்பை பார்த்தோமே நமக்கு அப்படியே சிலிர்க்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது ஆக்சுவலி ஜெனெடிக் அப்படிங்கிறது எப்படின்னா சார், இப்போ எனக்கு இப்போ என்னோட அப்பா அம்மா படிக்கல, ஆனா நான் படிக்கிறேன். அது ஏன் ஜெனெட்டிக்கா நானும் படிக்காம ஏன் இருக்கேன்? படிக்காம இருக்கலாம் இல்லையா, ஏன் படிக்கிறேன்ற ஒரு பாயிண்ட் நான் சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி எங்க அப்பா அம்மா பிசினஸ் பண்ணல, வேலைக்கு தான் போனாங்க, ஆனா நான் பிசினஸ் பண்றேன். ஏன் நான் ஃபர்ஸ்ட் என்னோட தலைமுறைக்கு நான் ஃபர்ஸ்டா மாறுறேன். அதே மாதிரி எமோஷன்ஸ் வந்து அவங்க ஒரு விஷயம் அப்படியே காலங்காலமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு இது தெரியுது, இதை நான் எடுத்துட்டு வந்தேன்னா எனக்கு அப்புறம் என் தலைமுறை மாறும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இல்ல சிஸ்டர், இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அடுத்தது ஒண்ணு நீங்க கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குங்கிறதுக்கு வேண்டிதான். ஏன்னா இப்போ என் பையனுக்குமே நீங்க இந்த இறப்பை பார்த்து பயம் இருக்குங்கிற மாதிரி ஒரு டாபிக் சொல்லியிருந்தீங்க. அது இப்ப என் பையனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இரவு நேரத்துல தனியா படுக்க மாட்டேங்கிறான். நாம இறந்துருவோமோ, இறந்துக்கு அப்புறம் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர திங்கிங் பண்ணி கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கான் நம்ம கிட்ட. அதுக்கு அடுத்தது நீங்க ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அது குழந்தைகளோட வந்து கலந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும். கண்டிப்பா சார். நானும் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு 2 பசங்க. இதுல சின்ன பையன் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மேடம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, லைட் எல்லாம் போட்டிருப்போம், நாங்க எல்லாம் இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நம்மள கூப்பிடுவோம். தம்பி லைட் எரியுது, கை தொட்டா தொடுற தூரத்துலதான் இருக்கும், போயிட்டு வான்னு சொன்னா கூட ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு போக மாட்டான். போய் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிருவா, கிச்சனுக்கு போயினா போக மாட்டான். யாராச்சும் ஒருத்தர் கூட வரணும்னு சொல்லி அது சொல்லிட்டே இருக்கான். பயப்படக்கூடாது தம்பி, நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பட் அது இப்ப வரைக்கும் இப்ப 8 years ஆச்சு, ஆனா இன்னுமே வந்து அது மாறலைங்க. அப்புறம் ஒன் மோர் திங் மேடம், நீங்க சொன்னீங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளவுதான் நம்ம இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு. எக்ஸாக்ட்லி அது கரெக்டுங்க. இப்ப நானுமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிசினஸ்ல உள்ள கஷ்ட நஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்துருவோம்னு நம்ம தெரியும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ பிசினஸ் பண்ணிதானே இப்படி ஆயிட்ட, அதை விட்டுட்டு நீ ஒர்க்குக்கே போயிருந்திருக்கலாமே, நீ பிசினஸ் பண்ணனாலதானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு இன்னுமே சொல்லிட்டே இருக்காங்க. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, நம்ம 2025 வந்துட்டோம். பட் இருந்தாலுமே அவங்களும் மூவிஸ் எல்லாம் பாக்குறாங்க, நிறைய அவேர்னஸ் இதெல்லாம் பாக்குறாங்க. இருந்தாலுமே நாம பெத்த பையன் புள்ளன்னு வரையில நீ ஏன் பிசினஸ் பண்ண, இதனாலதானே உனக்கு இப்படி ஆச்சுங்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்துருது. எஸ், அது இருக்கு. அது சொசைட்டியை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. நம்மளை மாத்துறதுக்கே நம்ம ரொம்ப இப்பதான் ஸ்டெப் எடுக்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பா இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுல சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார், ராம்கி சார்.
அம்கேனா தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். என்னோட ஃபீட்பேக் மேடம். சொல்லுங்க சார். எஸ் மேடம், ஒரு 4 ஃபோன் கால்ஸ் வந்துச்சு ஓகே. மீட்டிங் வைல். அப்புறம் வேற ஒரு ஒர்க்கை எடுத்துட்டு நான் மீட்டிங் கவனிக்கலான்ட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நோட் எம்டியா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இதுதான் என்னோட ஃபீட்பேக் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அந்த 4 காலம் அட்டன் பண்ணலைங்க. அதே மாதிரி நான் செய்ய வேண்டிய வேலையும் செய்யல, ஃபுல்லா கவனிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அருண் சார் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா இது வந்து லைவ் செஷனா இருந்து வித் ஃபேமிலியோட இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க அனிஷா மேடம் டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல் செஷனா எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல யூஸா இருக்கும். தேங்க்யூ மேடம். ஒரு சின்ன கேள்விங்க. சொல்லுங்க. இப்போ அந்த நண்பர் சொன்ன மாதிரி டிஎன்ஏ பதிவுகள் சொல்லி பேசுறாங்க இல்லைங்களா? இந்த டிஎன்ஏ பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது ஸ்டடி பண்ணி பார்த்தா எர்லியரா அவங்க ஜெனரேஷன்ஸ்ல யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ண மாதிரியான கான்செப்ட்ஸ் நானுமே சில அதை பாக்குறேன் ரியல் லைஃப்லங்க. சோ அந்த டிஎன்ஏ பதிவுகள் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த அது உண்மையா? சரி, இதுக்கு நான் ஒரு என்னோட கேஸ் ஒன்று நான் ஷேர் பண்றேங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து சைக்காட்ரிக்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஹஸ்பண்டோட தான் வந்திருந்தாங்க. ஸோ என்ன பிரச்சனைனா எதுனாலுமே சூசைட் பண்ணிக்கணும்னு தோணும். அவங்க ஹஸ்பண்டோ இல்ல அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கணும். யாராவது வெளியே போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணா போய் கிணத்துல குதிச்சிரும், இல்லைன்னா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சூசைடுக்கு ட்ரை பண்ணிடும். அவங்க வந்து 10 இயர்ஸா டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க சைக்காட்ரிஸ்ட், ஆனாலும் கிளியர் ஆகலன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட வந்தாங்க. என்ன அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது அவ ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவ பாட்டி தன் மேல எண்ணெயை ஊத்தி தன்னையே எரிச்சுக்கிட்டதை லைவா பாத்துருக்கா. அதுதான் அந்த பொண்ணுடைய பெரிய ட்ராமா. ஸோ அதுல இருந்து அவளால மீண்டு வர முடியல. அதனாலதான் அவளுக்குமே நீங்க சொன்ன அந்த ஜெனட்டிக்கா சூசைடல் தாட் வருது. ஸோ ஐ கேவ் த ரெமிடிஸ், என்னோட ரெமிடிஸ் கொடுத்தேன். ஒரு 3 மாசம் எடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் கேட்டேன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூசைட் தாட் சுத்தமாவே கிடையாது, 0. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் கிடையாது, நிறைய கேசஸ் வந்து நம்ம சூசைடல் தாட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி நிறைய இருக்கு சார் நமக்கு சொசைட்டில, அது நமக்கு தெரியறது இல்லை. ஜெனட்டிக்னு சொல்லிட்டே நம்ம போயிடுறோம். இன்னொன்னு சுகர் வந்தா எனக்கு சுகர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் எல்லாம் பயம் தான் முடித்திருக்காங்க. உங்களுக்கு பிசிக்கலி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க அப்பாவுக்கு இருக்கா உனக்கு இருக்கும். நீங்க போன உடனேயே பிளட் டெஸ்ட் பார்த்தோன்னே உங்க ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, வாட் இஸ் த ஹெல்த் இஷ்யூஸ் அவங்க ஃபேமிலியில என்ன, ஏன்னா அப்படிதான் கேட்கறாங்க. அப்பதானே பயப்படுவோம். ஏன் மெடிக்கல் செக்அப் எடுக்கிறாங்க, ஐயோ மெடிக்கல் செக்அப்னு பயந்த ஆளுங்கெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ என்னன்னா ஏதாவது நோய் வந்துருமோ, ஏஜ் ஏற ஏற அந்த பயங்கள் வந்து ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும். ஸோ பயம்தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் அந்த பிஸ்னஸுக்கு. பட் ஆனால் இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸி. அது நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்துடலாம் சார், ஒரு மாற்றத்தை நோக்கி போகலாம். எஸ். பிளாசிபோ எஃபெக்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ், பிளாசிபோ எஃபெக்ட்னா இப்போ நம்ம பேச்சுலர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் பேச்சுலர் தெரப்பி தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்தியாலேயே பைனியர் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், கோர்சஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது என்னன்னா ஒரு ரெமெடி கொடுப்போம். ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் ஒவ்வொரு ரெமெடின்ற மாதிரி நேச்சுரல் வே ஆஃப் ஹீலிங் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பிளாசிபோ எஃபெக்ட் அண்ட் பேச்சுலரையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க. பிளாசிபோ மட்டும் சொல்லணும் அப்படின்னா நீங்க இப்போ எனக்கு தலை வலிக்குது காய்ச்சல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டை போடுறீங்க. என்ன டேப்லெட் போடுவோம்? பேராசிட்டமால் போடுறதுனால தலைவலி எஸ் போடுறதுனால தலைவலி போயிடும் நம்புறோம். கரெக்டா? அது போகுதான்னு தெரியாது, அது நம்புறோம், நம்ம நம்பிக்கை தான். அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, ஏதோ உடம்பு சரியில்லைன்னா போய் 2 பாட்டில் ஏத்திட்டு வந்தோன்னா எனக்கு சரியாயிடும். அந்த பாட்டில்ல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அது வந்து பிளாசிபோ எஃபெக்ட். அதுதான் நம்பிக்கை. உங்க நம்பிக்கை தான் வந்து இப்படி பிசினஸா இருக்கு அந்த சைடு. இதை தான் நம்ம இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். பிளாசிபோ எஃபெக்ட் வந்து நீங்க குளுக்கோஸ் ஏத்துற மாதிரியும் நீங்க பேராசிட்டமால் போடுற மாதிரியும் தான். இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட் ஃபார் சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும்னா. ஓகேவா சார்? ஃபைன். தேங்க்ஸ் மேம். எஸ் சார். Thank you so much, ma'am. Thank you so much, dears. I would like to move பண்ணலாமா? ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ஃபீட்பேக்ஸ் எதுவும் இல்ல தானே? மேடம் சூப்பர் மேடம், ரொம்ப அருமையா இருக்குங்க மேடம். பிஏ எம்பிஏ என்னென்னமோ படிக்கிறத விட வாழ்க்கை கல்வியை ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணுங்க மேடம். போய் எம்பிஏ பிபிஏ படிச்சுட்டு ஒரு கடையில போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்கா அந்த கத்திரிக்காய் கூட வாங்க தெரியாது பசங்களுக்கு ஆகட்டும் பிள்ளைக்கு ஆகட்டும். 1 கிலோ அரிசியினுடைய விலை என்னன்னா கூட தெரியாது. அதனால ஏதோ பெரிய பெரிய படிப்புகள் படிக்கிறத விட வாழ்க்கை கல்வியை ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இருக்கணுங்க. அது மாதிரி நீங்க வந்து மெயினான இது நம்ம உள்ளத்துக்கும் உடலுக்கும் எது முக்கியமோ அதை கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க மேடம். இது சார் மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஃபேமிலியோட பார்த்தோம்னா எல்லாருக்குமே
சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணோம்னா ரிசல்ட் பக்காவா இருக்குங்க மேடம். கண்டிப்பா சார், அதுக்கு ஏதாவது கண்டிப்பா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். பண்ணலாங்க. ஓகே, ஆக்சுவலா தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோட்டோகால்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட பேசலாம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் அவர் பிரசிடென்ட் ஃபார் பிரசிடென்ட் ரிமார்க். பிரசிடென்ட். Thank you so much. பிரசிடென்ட். Thank you so much. Ma'am, really happy. அவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லா வந்து நீங்க மூவ் ஆன் பண்ணி கொடுத்து. பிரசிடென்ட், சாரி டு இன்டரப்ட் மேடம். ஃபோன் நம்பர் சொல்லுங்க மேடம். ஃபோன் நம்பர் அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுக்க முடியல. சரி சரி, ஓகே. 90475 15599. சாட் பாக்ஸ்ல இருக்கு சார். சாட் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, தேங்க் யூ. பிரசிடென்ட், Thank you so much. Thank you so much. இவ்வளோ ஒரு அற்புதமா அந்த 1 ஹவர்னாலும் அந்த டைம் பக்காவா பண்ணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பட் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. நாங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் நீங்க பிரிச்சு கொடுத்தது ஃப்ரீஸ் அந்த really சூப்பர் மேம். ஸோ நான் யோசிச்சது வந்து எல்லாம் ஒவ்வொரு இதுல வந்து என்னோட கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த கேட்டகரி வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல அண்டர்ஸ்டுட். ட்ரை டு மேக் எ ஸ்டாப். பட் ஏன்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம ஒண்ணுமே யோசிக்க அந்த மைண்ட் சடனா பாப்பா வந்து திட்டிடுறோம். அந்த ஒரு இதுதான் வருது. பாப்பா டம்ளர் கீழே போட்டா அப்படி ஏன் பாப்பா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் தான் ரைஸ் ஆகுது. நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்டாப்புங்கிறதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் வந்து ஃப்ரம் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா இது பண்ணிக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சீஃப் கெஸ்ட் மேம் அண்ட் அவர் நியூ மெம்பர்ஸ். இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்க, புதுசா வந்து ஃப்ரம் கோபி மங்கை மேம், ராம்கி சரவணன் சார் அண்ட் பெரிய பெரிய தலைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ பிரசிடென்ட். நானும் ரொம்ப எக்ஸைட்டடா சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். மங்கையா மேம் எல்லாருமே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். few words from our IPP please. தேங்க்யூ சேர்மன். ஆக்சுவலி நீங்க ஒரு சூப்பரான செஷன் போயிருக்கு. ஆனால் பட் ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இன்னைக்கு அன்அஃபிஷியலி ஒரு மீட்டிங்ல மாட்டிட்டதுனால. ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 5 minutes வந்தாலும் அந்த லாஸ்ட் 5 minutes நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு எமோஷனையும் ஒரு 5 seconds ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. ஆக்சுவலி நான் வந்து ஒரு எமோஷனல் இடியட். சம்டைம்ஸ் நான் கோவப்படுறேன். அது ராம்கி எனக்கு இங்க இருக்க நிறைய பேருக்கு தெரியும். நீ ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருந்தா பிரச்சனையே சால்வ் ஆகுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருந்து அதை நான் ட்ரை பண்றேன். எப்படி ட்ரை பண்ண முடியல தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 seconds நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். இந்த பேட்ச் ஒர்க் தெரப்பி பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது பேஸ்ட் ஆன் இங்கிலாந்துங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் அதை பத்தி நான் ஃபர்தரா நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மேம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்னஸ் கோச்சா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல இருந்து. ஸோ நான் மெடிக்கல் மாஃபியாவுக்கு ஆப்போசிட் ஒருத்தங்க ஒர்க் பண்ணி ஆக வேண்டிய இடத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். ஸோ அதை நோக்கி நகரணும். இவங்ககிட்ட நான் கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு போனேன் ஜேசி திருப்பூர் மெட்ரோட டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சல்யூட் பண்ணணும். 11th வீக்கை கண்டினியூ பண்ணிருக்கீங்க. சூப்பர் எஃபர்ட் டீம். தொடர்ச்சியா பண்ணிட்டே இருங்க. இன்னும் மக்களுக்கு நிறைய பேருக்கு நீங்க நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு. என் சைட்ல இருந்து என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூண்ணா. நம்ம சீக்கிரமா ப்ரோட்டோகால்ஸ் முடிச்சுட்டு பேசலாம். ஏன்னா எல்லாருமே நமக்கு இன்னைக்கு கம்மி தான் பார்ட்டிசிபென்ட்ஸ். எப்பவுமே நமக்கு 100 பக்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும். என்னன்னு தெரியல. இருந்தாலும் என்ன சந்தோஷம்னா எல்லாருமே கடைசி வரைக்கும் இருக்காங்க. அவங்களுக்கு மறுபடியும் என்னெல்லாம கேட்கணும்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோட்டோகால் மட்டும் முடிச்சுட்டு நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ வாட் ஆஃப் தேங்க்ஸ். நம்மளோட சீஃப் கெஸ்ட்டை விட நம்ம செக்ரட்டரி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைக்கு செக்ரட்டரி இருக்காங்க. என்னமோ மாய மந்திரமோ நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் வெல்கம் அவர் செக்ரட்டரி ஃபார் வாட் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். ஆக்சுவலா நான் எல்லா மீட்டிங்லயும் இருக்கேன். பட் கடைசியில் அந்த வாட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவேன். நிஜமாலுமே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போனதுனால அப்படியே கடைசி வரைக்கும் இருந்துட்டேன். மேடம் நிஜமாலுமே ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த ஸ்டாப்ஸ் இது வந்து நான் வந்து ஃபேமிலியில யூஸ் பண்ணணும் இல்லையோ, கம்பெனில வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில டைம்ல நிறைய பெரிய லாஸே வரும். அந்த டைம்ல வந்து நான் அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து நீங்க இப்ப சொல்லும் போது நான் அதை திங்க் பண்ணேன். உண்மையிலுமே ரொம்ப தேங்க்ஸுங்க மேடம். குறிப்பா இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் சுகந்தி மேடம்காகட்டும், இன்னும் நம்மளுடைய ட்ரைனர்
சௌந்தர்யா மேடம் ஆகட்டும். சௌந்தர்யா மேடம் நிஜமாலுமே வந்து எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் தான் இந்த மாதிரி அட்டன் பண்றது. உண்மையிலுமே ரொம்ப தேங்க்ஸுங்க. அது மாத்திரம் இல்லாம சொன்ன மாதிரி நம்ம அந்த ராம்கி சார் மங்கிகரசு மேடம், இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஐபிபி நம்ம பிரசிடென்ட் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வந்த எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, Secretary. I would like to invite our நந்தகுமார் சார் இருக்காங்க. நந்தகுமார் சாரோட மீட்டிங் நான் போன வாரம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். சூப்பரான ஒரு செஷன் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செஷன் பண்ணி கொடுக்கணும். இன்னையோட மீட்டிங் பத்தி உங்களோட ஃபீட்பேக் கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ அனிஷா மேம். செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எமோஷனுக்குள்ள பூந்து விளையாண்டு வெளியே வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. நானே எமோஷன்ல கனெக்ட் ஆயிட்டேன். அந்த ஃப்ரீஸ் குள்ளர போகும்போது இன்னும் அந்த ஃப்ரீஸ் மைண்ட்ல இருந்து போகல நானு. நல்லா இருந்த செஷன், ரொம்ப டெக்னிக்கலா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நானும் நிறைய கத்துக்கிட்டாங்க. அந்த தேசிய மெட்ரோ ப்ரோக்ராம் உங்களுக்கு ப்ரோக்ராம் கண்டிப்பா நான் பண்ணி தரேன். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பா நான் உங்களை இன்வைட் பண்றேன். Okay, we come to the end of the session. Thank you all present here. I, JC Anisha, capacity of today's chairperson, officially adjourn the meeting. Thank you. And